அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பாபர் மசூதி குறித்த தீர்ப்பும் முஸ்லிம்களுடைய கடமையும் என்ற தலைப்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் ஒரு மாநாட்டை போல பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம். இந்த பாபர் மசூதியை பற்றி அலகாபாத்துடைய உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு உலக வரலாற்றிலே இதற்கு நிகரான ஒரு அநீதி இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஒரு அக்கிரமமான தீர்ப்பு என்று முஸ்லிம் அல்லாத மக்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காட்சி இன்றைக்கு பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு முஸ்லிம் சமுதாயம் பலவிதமான தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி போராட்டங்களை நடத்திய பொழுதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் முஸ்லிம்களுக்கு தொடர்ந்து அநீதி இழைக்கப்பட்டுக் கொண்டே வந்தது. முஸ்லிம்கள் கடைசியாக வைத்திருந்த ஒரே நம்பிக்கை என்னவென்று சொன்னால், நீதிமன்றத்திலே நமக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கும். சின்ன நீதிமன்றங்களிலே நமக்கு தீர்ப்பு கிடைக்காவிட்டாலும் உயர் நீதிமன்றங்களிலே, உச்ச நீதிமன்றங்களிலே நிச்சயமாக நமக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் காரணமாகத்தான் இந்த சமுதாயம் ஒரு கட்டுக்கோப்பாக ஜனநாயக வழிமுறையிலே தன்னுடைய போராட்டங்களை நடத்தி வந்தது. மக்களுடைய உணர்ச்சிகளை எல்லாம் நாம் எப்படி கட்டுப்படுத்தணும்? கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். நீதிமன்றம் சரியான தீர்ப்பை தரும். நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அந்த பாபர் மசூதி நிச்சயமாக அது மசூதியாகவே நம்மிடத்தில் திருப்பி ஒப்படைக்கப்படும் என்றெல்லாம் மக்களுக்கு நம்ம ஆறுதல் கூறினோம். அதன் அடிப்படையில் தான் மக்களை எல்லாம் நம்ம ஒன்று திரட்டினோம். அந்த நம்பிக்கையை எல்லாம் தகர்த்து எறிகிற விதமாக இன்றைக்கு அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றம் ஒரு அநியாயமான தீர்ப்பை அளித்திருக்கிறது. அநியாயமான தீர்ப்பு என்று நாம் சொல்வதற்கு காரணம் முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கிறது என்ற காரணத்திற்காக அல்ல. சட்டப்படி இந்த தீர்ப்பு அளிக்கப்படவில்லை. இந்தியாவிலே எந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்ட புத்தகத்தில் உள்ள விதியின் பிரகாரம் தான் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியுமே தவிர அவங்களுடைய மனோ இச்சை பிரகாரம், அவங்களுடைய ஆசை பிரகாரம், அவங்களுடைய மத நம்பிக்கை பிரகாரம், அவங்களுடைய பக்தியின் பிரகாரம் எல்லாம் ஒரு முடிவெடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இப்ப நம்ம அந்த அடிப்படையில் தான் நினைத்தோம் இந்த பாபர் மசூதி சம்பந்தமாக நீதிமன்றம் சரியான முறையில சட்டப்படி தீர்ப்பளிக்கும் என்று நினைத்தோம். ஆனால் இப்ப வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு சட்டப்படியான தீர்ப்பா? இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு ஏற்றவாறு நம்முடைய இந்தியாவுடைய சிவில் சட்டங்களிலே விதி இருக்கிறதா? ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையிலே இந்த நீதிமன்றம் வழங்கியது போன்ற தீர்ப்பை வழங்குவதை நம்முடைய சட்டம் அனுமதிக்கிறதா? இதை பரிசீலனை செய்வதை முதலில் முடித்துவிட்டு நம்முடைய கடமை என்ன என்பதை நம்ம இரண்டாவது பார்ப்போம். இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுது என்று கேட்டா, அந்த இடத்துல ராமர் பிறந்தாரு. தீர்ப்புடைய வாசனை என்ன? எந்த இடத்தில் பாபர் மசூதி இருந்ததோ, குறிப்பாக எந்த இடத்துல அந்த டூம், பள்ளி மாசனுடைய டூம் முனாரா இருக்கிறது அது இருந்ததோ அதுக்கு நேர் கீழே தான் ராமர் பிறந்தார். யார் சொல்றாரு? நீதிபதி சொல்றார். இப்ப அந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்று இவர் சொல்றாரு. இதை சொல்வதற்கு இந்தியாவுடைய எந்த சட்டத்தினுடைய விதி இவருக்கு ஆதரவாக இருந்தது? எந்த சட்ட விதி இதற்கு ஆதாரமாக இருந்தது? ஒரு சொத்து இருக்கிறது, உன்னுடையதா என்னுடையதா என்று பிரச்சனை வந்து விடுகிறது. இப்ப அதை எப்படி தீர்க்கணும்? அந்த சொத்தை யார் காசு கொடுத்து வாங்கினா, அல்லது யாருக்கு வாரிசு முறையில் கிடைச்சிச்சு, யாரு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறா, யார் பேர்ல பத்திரம் இருக்கிறது, பட்டா இருக்கிறது என்று பார்த்து யாரிடத்துல பேர்ல அந்த நிலம் இருக்கிறதோ அவங்ககிட்ட கொடுக்கணும். இதான சட்டம். பாபர் மசூதி சம்பந்தமான கேஸ் என்ன? ராமர் எங்க பிறந்தாரா இல்லையாங்கிறதா கேஸ். ராமர் பிறந்தா எங்களுக்கு என்ன, பிறகாட்டி எங்களுக்கு என்ன?
இந்த இடம் யாருடையது? கேள்வி என்ன? இந்த இடம் யாருடையது என்பதற்குத்தான் நம்ம நீதிமன்றத்துக்கு போனோம். இடம் யாருடையது என்பதை பேசுவதாக இருந்தால் சட்ட புத்தகத்தை பிரட்டி பார்க்க வேண்டும். இடம் யாருடையது என்பதை எப்படி முடிவு செய்யணும் என்று சட்ட புத்தகத்தில் தெளிவாக விதி இருக்கிறது. அந்த விதி அடிப்படையில் என்ன பண்ணனே, சட்ட விதியை பார்க்கும் பொழுது இது 1528 இருந்து 420 ஆண்டு காலம் பள்ளிவாசலாக இருந்தது. அதற்கு பிறகு சில காலம் பூட்டப்பட்டது, அரசாங்கத்தினுடைய கயமைத்தனத்தினால் பூட்டப்பட்டது. பிறகு 92 இடிக்கப்பட்டது. அதனால சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட கொடுத்துருங்க. இதுதான் இதுக்கு செய்ய வேண்டிய, சட்டப்படி செய்ய வேண்டிய சரியான தீர்ப்பு. ஆனா அந்த நீதிபதிகள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டா, அந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்கிற காரணத்தை சொல்லி அதனால் அது முஸ்லிம்களுக்கு உரியது இல்லை என்று சொல்கிறாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் என்று கேட்டா, அந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்ற ஒரு காரணத்தை சொல்லி தீர்ப்பளிக்கிறீர்களே, இப்படித்தான் ஒவ்வொரு வழக்கிலையும் நீங்கள் தீர்ப்பளிப்பீர்களா? ஸ்டான்லி ஆஸ்பத்திரி இருக்கிறது, நான் கூட கேஸ் போடலாம். ஏன் அந்த ஆஸ்பத்திரியில் நான் பிறந்தேன், அதனால அந்த ஆஸ்பத்திரி எனக்கு தந்துருங்க எழுதி வைப்பீங்களா? ஒவ்வொருத்தரும் எங்கேயாவது பிறந்திருப்பான். ஒருத்தன் எங்க பிறந்தான் என்பதை வைத்துத்தான் ஒரு சொத்து உரிமை தீர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியாவில் எந்த சட்டம் சொல்கிறது? எந்த சட்ட விதியில ஒருத்தர் எங்க பிறந்தார்னு பார்த்துட்டு இவர் பிறந்தாரு அதனால இது அவருக்கு சொந்தம் என்று சொல்வதற்கு சட்டத்தில் ஏதாவது விதியை அவர் காட்டியிருக்கிறாரா? நீதிபதி காட்டல. காட்டாம என்ன பண்றாரு, அந்த இடத்துல ராமர் பிறந்தாருங்கிறார். சரி, ராமர் பிறந்தாருங்கிறீங்கள, அதையாச்சு நீ நிரூபிச்சியா? சட்டப்படி ஒரு ஆள் ஒரு இடத்துல பிறந்தார் நிரூபிக்கிறதா இருந்தா, ராமர் பிறந்ததுக்கு எந்த தாசில்தார் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாரு? இந்த இடத்துல ராமர் பிறந்தார்னு சர்டிபிகேட் கொண்டாந்து பார்த்துட்டு இந்த நீதிபதி முடிவெடுத்தாரா? 17 லட்சம் வருஷத்துக்கு முந்தினதான் ராமருடைய காலம். 17 லட்சம் வருஷத்துக்கு முந்தி ஒருத்தர் பிறந்தவன் இன்னைக்கு ஒருத்தர் கூறுகட்டவன் இருக்கிறார் அந்த இடத்துல பிறந்தார்னு சொன்னா அவன் நீதிபதி அவனை சொல்லுவதா, கூறுகட்ட முட்டாள்னு சொல்லுவதா? ஏன்னா 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த இடத்துல பிறந்தார்னு சொல்றான்னு சொன்னா, அப்ப இவர்கள் என்ன செய்யறாங்க? அறிவை அடகு வைத்து விட்டு, நீதியை தூக்கி எரிந்து விட்டு, தங்கள் உள்ளத்தில் இருக்கிற மத வெறியின் அடிப்படையில் தான் இந்த வாதத்தை எடுத்து வைத்து தீர்ப்பளிக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன சிந்திச்சு பார்க்க வேண்டும்? ராமர் அங்கே பிறந்த, ராமரை பத்தி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீதிபதி நீதிபதி வேலையை செய்யி. நீதிபதினு உன்னை மதிக்கிறது காரணம் அந்த சீட்டுக்காக உன்னை மதிக்கல, அந்த பில்டிங் கட்டடத்துக்காக உன்னை மதிக்கல, சட்ட புத்தகத்தின்படி நீ நடப்பாய், அதுக்கு தான் மதிக்கிறோம். முதலமைச்சரை மதிக்கிறோம்னா அந்த முகத்துக்காக மதிக்கிறோம், சட்ட புத்தகத்துக்காக மதிக்கிறோம். பிரதமரை மதிக்கிறோம் என்று சொன்னால் சட்ட புத்தகத்துக்கு தான் மதிக்கிறோம். சட்ட புத்தகத்தில் அவருக்கு பிரதமருங்கிற அதிகாரம் இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் நீதிபதி நீதிபதி வேலையை செஞ்சா தான் மதிக்குவோம். நீதிபதி சட்டப்படி சொல்வதாக இருந்தால் ராமர் அங்கே பிறந்தார் என்று ஒரு நீதிபதி சொல்லலாமா? அந்த சீட்டில் உட்கார்ந்து கொண்டு சொல்வதற்கு அவருக்கு ரைட் இருக்கிறதா? அப்ப எந்த விதமான ஆதாரத்தையும் காட்டாமல் நீதிபதி ராமர் அங்கே பிறந்தார் என்ற காரணத்தை காட்டி ஒருவருக்கு சொத்தை சொந்தமாக்குகிறீர்களே, இது எங்க கொண்டு போய் விடும்? நாளைக்கு ஒவ்வொரு சொத்துலையும் விவகாரம் வரும் பொழுது நீ அங்க பிறந்தியான்னு ஆதாரம் கேட்பீங்களா? ஒருத்தனுக்கு சொத்து சொந்தமாக இருக்கிறதா இருந்தா அவன் பிறந்த இடத்தான் சொந்தமாக இருக்க முடியுமா? இப்ப நீங்க குடியிருக்கிறீங்க வீடுகள்லாம், நாளைக்கு என்ன செய்வாங்க? நீங்க அந்த இடத்துல பிறந்தீங்களான்னு கேட்பான். இல்ல நேரத்தை காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னா வெளியே போ. ஏன் பிறக்கல? நீ பிறந்ததான சொத்து சொந்தங்கிற. அந்த இடத்துல பிறந்தால்தான் ஒருவனுக்கு சொத்து சொந்தம்னு சொன்னா இங்க ஒருத்தராவது சொத்து வச்சுக்கிறீங்களா? நீங்க வச்சுக்கிற சொத்துக்கெல்லாம் நீங்க பிறந்தீங்களா? 1000ல் ஒருத்தன் பிறந்திருப்பான், மீது உள்ளதெல்லாம் என்ன செஞ்சிருப்பான்? வேற வேற வகையில் அவனுக்கு சொத்து கிடைத்திருக்கும். அப்ப ஒரு சொத்து ஒரு ஆளுக்கு சொந்தம் என்று சொல்வதற்கு அவர் எங்கே பிறந்தார் என்பதை ஒரு காரணமாக நீதிமன்றம் சொல்லலாமா? சொல்வது சட்டப்பூர்வமானதா? இதை ஒரு காரணமாக நீதிபதி சொல்வதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தாலேயே இது ஒரு கூறுகட்ட தீர்ப்பு. இது தீர்ப்பே இல்லை. இந்த நீதிபதி நீதிபதியே இல்லை, நீதிபதி செய்கிற வேலையை இவர் செய்யவே இல்லை என்று தெல்ல தெளிவாக தெரிந்து விடுகிறது. அடுத்து என்ன?
இந்த முதல்ல அவர் அங்க பிறந்தாருங்கிறத நிரூபிக்கணும். அதுக்கு ஆதாரம் இல்லை. பிறந்தே இருக்கட்டுமே, பிறந்த காரணத்தினால் அது அவங்களுக்கு சொந்தமாயிருமா? நம்ம பிறந்த வீட்டை கூட வித்துட்டு வேற ஒருத்தர் வித்துட்டு போயிருவோம். வேற ஒருத்தர் அப்ப சொந்தக்காரனா இருப்பானே தவிர பிறந்தவன் சொந்தம் கொண்டாட முடியுமா? அப்ப நம்ம என்ன பார்க்கல, அவரு சட்டத்தின்படி ஆவணத்தின்படி ரெக்கார்ட் படி எதை பார்க்க வேண்டுமோ அதை இந்த நீதிபதிகள் பார்க்கவில்லை. 3 பேருமே பார்க்கல. இது முதலாவது அநியாயம் தெரிகிறது. அடுத்து என்ன பண்றாங்க? இந்த தீர்ப்புல எவ்வளவு தப்பு இருக்குன்னு பாருங்க. அடுத்து என்ன பண்றான்னு கேட்டா, இந்த ராமர் அங்க பிறந்தாருங்கிறான்ல, அந்த இடத்துல ஒரு கோவில் இருந்துச்சான். அந்த பாபர் மசூதி இடத்துல ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவிலை பாபர் இடிச்சிட்டார். அந்த கோவில் யாருடைய கோயில்? ராமருடைய கோயிலாம். அதை இடிச்சு போட்டு அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டினாரு என்று நீதிபதி தீர்ப்புல சொல்றாரு. சரி, இடிச்சுட்ட கட்டட்டுமே. இடிச்சிட்டு கட்டுனா அது அவனுக்கு சொந்தமாகாத? நான் இந்த வீட்டை இடிச்சு விலை கொடுத்து வாங்கி இடிச்சு விட்டு வேற மாதிரி கட்டுறேன். வேற மாதிரி கட்டினதுனால அந்த பழைய வீட்டுக்காரன் சொந்தமாயிருமான்? அடே, ஒருத்தன் ஒரு பொருளை இடிச்சிட்டு கட்டினான் என்று சொன்னால் அவன் காசு கொடுத்து வாங்கி கட்டினானா, வேற வகையில் சொந்தம் கொண்டாடி கட்டினானா? அதை இடிச்சிட்டு கட்டினான் என்பது இந்தியாவுடைய சட்டத்தில் அது ஒரு ரூல் இருக்குதா? ஒரு சொத்தை சொந்தம் கொண்டாடுவதற்கு இவன் ஏற்கனவே என்னவாக இருந்தது என்று பார்க்கணும்னு சட்டம் ஏதாவது இருக்கிறதா? கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இப்படி பார்க்க கூடாது என்று நம்ம நாட்டில் உள்ள உச்ச நீதிமன்றம் இதே பிரச்சனைக்கு, இதே பாபர் மசூதி பிரச்சனைக்கு ஒரு தெளிவான உத்தரவை கடந்த காலத்தில் பிறப்பித்திருக்கிறது. அது என்ன உத்தரவு? 1993ஆம் ஆண்டு நம்ம நரசிம்மராவ் இருக்கார, பள்ளிவாசலை இடிச்ச கதாநாயகன், இந்த நரசிம்மராவ் என்ன பண்றாருன்னு கேட்டா, நம்மளை ஏமாத்துறதுக்காக வேண்டி, முஸ்லிம்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனுவை போடுறாரு. என்ன மனு போடுறாரு? இப்போது பாபர் மசூதி இருந்த இடம் இருக்கிறது, இந்த இடத்தில் இதற்கு முன்னால் ஒரு கோவில் இருந்ததா? இதை சுப்ரீம் கோர்ட் விசாரித்து எங்களுக்கு கருத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாரு. பாபர் மசூதி இருக்குல்லங்க, இந்த மசூதி இருந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கோவில் இருந்ததா? இதை சுப்ரீம் கோர்ட் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதியின் பெயர்ல அரசியல் சாசனம் 146வது பிரிவின் கீழ் எங்களுக்கு விளக்கம் தர வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல நரசிம்மராவ் என்ன பண்றாரு? மனு போடுறாரு. அப்ப சுப்ரீம் கோர்ட் நீதிகள் பாக்குறாங்க, சரியான கிறுக்கனா இருப்பாங்க இருக்குங்க. ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு இந்த சட்டம் கூட அவனுக்கு தெரியலையே, ஜனாதிபதி சரியான கூமுட்டையா இருப்பாங்க இருக்குன்னு அவன் நினைச்சு என்ன செய்யறான் சுப்ரீம் கோர்ட்ல? ஏன்னா நீதிமன்றத்துக்கு இதா வேலை. எந்த இடத்துல எது இருந்துச்சு, யாருக்கு சொந்தம்னு கேச கொண்டு விட்டுவா, அதை பேசுவோம். இந்த இடத்தில் ஏற்கனவே என்ன இருந்தது, இது நீதிமன்றத்தில் வேலையா? நீதிமன்றங்கள் இதுல எல்லாம் நாங்க தலையிட மாட்டோம். எதுல? ஒரு பில்டிங்கை காட்டி இந்த இடம் இதற்கு முன்பு என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்கிறது நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிப்பதாகும், நீதிமன்றத்தை திசை திருப்புவதாகும் என்று மத்திய அரசாங்கத்தினுடைய மனுவை உச்ச நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணுது. இது விசாரணைக்கு ஏற்ற ஒரு மனுவே இல்லை அப்படின்னு தள்ளுபடி பண்ணிருக்கு. அப்ப என்ன விளங்குது? ஒரு இடத்தில் யாருக்கு சொந்தம் வரும் பொழுது அந்த இடத்துல ஏற்கனவே என்ன இருந்துச்சு அதை பார்க்க கூடாது. அதை பார்க்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. கோவிலாகவே இருந்து அதை இடிச்சு புட்டே கட்டி இருந்தாலும் அதை நீ பார்க்க கூடாது. இந்தியனாக நீ இருந்தால், இந்திய சட்டத்தை மதிப்பவனாக இருந்தால், இந்தியாவுடைய உரிமையியல் சட்டம் சிவில் சட்டத்தின்படி நீ நடப்பவனாக இருந்தால், நாங்கள் இடித்து விட்டு கட்டி இருந்தால் கூட அதனால் அந்த உரிமை பாதிக்கப்படாது. அதை பேசக்கூடாது. அதை பேசுவதற்கு நீதிமன்றத்துக்கு ரைட் இல்லை என்று உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு இந்த அலகாபாத் கோமாளி நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி செய்தார்களாம். அந்த இடத்தை தோண்டி பார்த்து என்ன செய்யறாங்க, ஒரு உத்தரவு போட்டாங்க. அந்த இடத்தை தோண்டி பாருங்கள், என்னென்ன கிடைக்கிறது என்று எல்லாத்தையும் எடுத்துட்டு வாருங்கள் ஒரு உத்தரவு போட்டாங்க. இந்த இதே நீதிமன்றத்துடைய உத்தரவு பிரகாரம் அங்க அகழ்வாராய்ச்சி நடக்கிறது. பல ஏக்கர் நிலம், பள்ளிவாசலுக்கு அந்த இடத்துல தோண்டல, பல ஏக்கர் சுத்தி உள்ள இடம் இருக்கு பாருங்க, அவ்வளவையும் தோன்றாங்க. பல அடி ஆழத்துக்கு தோன்றாங்க.
தோண்டுனா இவ்வளவு பெரிய இடத்த மண்ணடி மாதிரி ஒரு இடத்த தோண்டுனான்னு வைங்க, என்னென்னவோ கிடைக்கத்தானே செய்யும். பெரிய நீண்ட ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் இடத்த தோண்டுனாங்கன்னு சொன்னா அதுல என்ன கிடைக்கும்? ஒரு சிலை கிடைக்கும், ஒரு உடைஞ்ச தூண் கிடைக்கும், பழைய பாத்திரம் பண்டங்கள் கிடைக்கும், பல சாமான்கள் கிடைக்கும். அப்ப தோண்டி எடுக்கும் பொழுது இந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய சில தூண்கள், சில கற்கள், சில சிதிலமான பொருள்கள் எல்லாம் அங்கிருந்து எடுக்கிறாங்க. அது மட்டும் எடுக்கல, அதுலயே விலங்குகளுடைய மண்டை ஓட்டையும் எடுக்கிறான். எதை எடுக்கிறான்? ஆட்டு மண்டை ஓடு, மாட்டு மண்டை ஓடு, நாய் மண்டை ஓடு, விலங்கு அந்த அந்த கல்லுகள் மட்டும் இருக்கிற அந்த இடத்துல எந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி செய்ய சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சோ அந்த இடத்துல என்ன கிடைக்கிறது? இந்துக்களுடைய கோயில் சம்பந்தமான சில பொருள்கள், சில துண்டுகள் கிடைக்கிறது. அதே போல விலங்குகளுடைய மிருகங்களுடைய மண்டை ஓடுகளும் அதில் கிடைக்கிறது. அது மாத்திரம் கிடைக்கல, முஸ்லிம்கள் பயன்படுத்துகிற பாத்திரம் இருக்கிற மண்பாண்டங்கள், அந்த மண்பாண்டங்களுடைய சிதிலங்களும் கிடைக்கிறது. முஸ்லிம்கள் மாத்திரம் பயன்படுத்துவதற்குரிய சில மண் பாத்திரங்கள், அவங்க தான் முஸ்லிம் அதை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி வடிவத்தில் உள்ள மண்பாண்டங்களுடைய சிதிலங்களையும் அந்த அகழ்வாராய்ச்சி எடுத்துக்கொண்டே கொடுக்குது. இதுல இருந்து என்ன வழங்கின? பல பொருள்கள் எடுத்திருக்கான்ல. ராமர் கோயில் இருந்தா ராமர் கோயில் இடத்துல எதுக்கு மண்டை ஓடு இருக்குது? அப்படின்னா மண்டை ஓட்டுற சாப்பிட்டாரு சொல்ல போறியா? ராமர் டெய்லி ஆட்டறுத்து மாட்டு திண்டாருங்க போறியா? அப்ப ராமர் கோயில் இருந்த அந்த இடத்துக்குள்ள என்னவெல்லாம் கிடக்கிறது? அதான் ராமர் கோயிலுங்கிற அந்த இடத்தில் ஒரு கோவில் இருந்ததுக்கு என்ன ஆதாரமா? இது ஆதாரமா? இது அந்த இடத்தையெல்லாம் தோண்டி பார்த்து அதுல கிடைக்கக்கூடிய சில சிதிலங்களை கொண்டு அவன் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறான். ஏற்கனவே இந்த இடத்தில் ஏதோ ஒரு கோயில் இருந்திருக்கும், அது ராமர் கோயில் அவன் சொல்லல, ஏதோ ஒரு கோயில் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறான். இதை வைத்துக் கொண்டு நீதிபதி வழங்குறான். என்ன வழங்குறான்? அந்த இடத்துலதான் ராமர் கோவில் இருந்துச்சு, அந்த கோவிலை தான் பாபர் இடிச்சாரு என்பது இதன் மூலம் உறுதியாக இருக்கிறான். எப்படா இதன் மூலம் உறுதியாக? எத்தனை அகழ்வாராய்ச்சி நிபுணர்கள் இது போர்ஜரி என்று சொன்னார்களே, அதை நீ கணக்கில் எடுத்துக்கொண்டாயா? நம்ம சர்வப்பள்ளி கோபால் இருக்கிறாரு, இந்தியாவுடைய முதல் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனுடைய மகன் தான் கோபால். அவர் பெரிய வரலாற்று ஆய்வாளர் சர்வப்பள்ளி கோபால். அவர் இது சம்பந்தமா பெரிய நூல் எழுதியிருக்கிறார். அவர் சொல்றாரு, அயோத்தியை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் 18ஆம் நூற்றாண்டு வரை, அதாவது 1800 வரைக்கும், கிபி 1800 வரைக்கும் அவர்கள் சைவ பிரிவில் இருந்தார்கள். இந்து மதத்துல சைவம் ஒரு பிரிவு இருக்கிறாங்க, இன்னொருத்தங்க வைணவம். சைவர்கள் வைணவர்கள். சைவர்கள் தான் யாரு? சிவனை வணங்கக்கூடியவர்கள். வைணவர்கள் தான் யாரு? விஷ்ணுவை வணங்கக்கூடியவர்கள். அப்ப சைவர்கள் ஒரு பிரிவு இந்து மதத்தில் இருக்கிறது, வைஷ்ணவர்கள் அப்படிங்கிற அதை பின்பற்றக்கூடிய வைணவர்கள் ஒரு பிரிவு இருக்கிறது. அயோத்தியில் இருந்த மக்கள் 1800 வரைக்கும், நான் சொல்லல, சர்வப்பள்ளி கோபால் சொல்றாரு, 1800 வரைக்கும் சைவ பிரிவை தான் பின்பற்றினார்கள் அப்படிங்கிறாங்க. இப்ப ராமர் யாரு? சைவரா வைணவரா? அவர் வைணவர். அவர் விஷ்ணுவுடைய 10 அவதாரம் இருக்குதுல்ல, மகாவிஷ்ணு பல அவதாரம் எடுத்தார். பன்றி அவதாரம், மீன் அவதாரம், அது மாதிரி பல அவதாரங்கள் நினைச்சிருக்காரு, அவரு எடுத்திருக்கிறாரு. அப்படியான அவருடைய அவதாரத்தில் ஒரு அவதாரம் தான் ராமருக்கு வரும். ராமர் என்பவரை யார் தான்? விஷ்ணு தான். மகாவிஷ்ணுங்கிறாங்களே, அந்த மகாவிஷ்ணு எடுத்த பல அவதாரங்களில் ஒரு அவதாரம் தான் ராம அவதாரம். அப்ப ராமர் என்பவர் வைணவத்துக்கு உரியவர். அயோத்தி மக்கள் சைவ பிரிவை சேர்ந்தவர்கள் 1800 வரைக்கும். அப்ப 1800 வரைக்கும் சைவர்களா இருந்தவர்கள் எப்படி வைணவ ராமனுக்கு கோயில் கட்டி இருப்பார்கள்? அவர் கேட்கிறார். சிவனுக்கு கோயில் இருக்குன்னு சொல்லி ஒத்துக்குருவோம், சிவபெருமானுடைய வழிபாட்டு லிங்க கோயில் இருக்குன்னு சொல்லி ஒத்துக்குருவோம். அவர் கேட்கிறார், கோபால் கேட்கிறாரு, ஏப்பா சைவர்களா இருக்கக்கூடியவர்கள் எப்படி ராமருக்கு கோவில் கட்டினாங்கன்னு நீ சொல்ற? 1800 வரைக்கும் அந்த சைவம் மட்டும்தான் நாங்க இருந்தது, வைணவம் கிடையாது. வைணவம் வந்த பிறகுதானே ராமரை பத்தி அந்த மக்கள் அறிஞ்சிருக்க முடியும். ராமரை அறிஞ்ச பிறகுதானே அவர் கோயில் கட்டியிருக்க முடியும். ராமரே அவங்க ஒத்துக்கல. அந்த மக்கள் சைவர்கள் ராமரை ஒத்துக்கிற மாட்டாங்க. எந்த அளவுக்கு கேட்டா, இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த நேரத்தில்
ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு சில சாமியார்கள்லாம் இறங்கினாங்க. இந்து முஸ்லிம்களை வச்சு பேசி ஒரு சுமூகமான ஒரு முடிவு கொண்டு வருவோம். அப்ப யாரு இறங்குறாருன்னு கேட்டா, நம்ம காஞ்சி சங்கராச்சாரியர்கள் பெருக்கிறவர், இந்த காஞ்சி சங்கராச்சாரியாரும் அதுல இறங்கி என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒன்னா சேர்த்து நான் ஒரு சமரசம் ஏற்படுத்த போறேன்னு போறாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, இது வைணவர்கள் பிரச்சனைக்கு உனக்கு சைவத்துக்கு என்ன வேலை கூடாட்டாங்க. இவர் சைவம், யாரு சங்கராச்சாரியர் சைவம், ராமர் வைணவர், எங்க வைணவ மேட்டுக்குள்ள சைவர் இல்லையா நீ தலையிடுற அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரியாருடைய அந்த காம்ப்ரமைஸ் முயற்சியை அந்த மக்கள் நிராகரித்த. அவ்வளவு பிரிவு ரெண்டு பேருக்கு இருக்குது, சைவர்களுக்கு வைணவர்களுக்கு அவ்வளவு பிரிவு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் 1800 வரைக்கும் அயோத்தியில் வாழ்ந்த இந்து மக்கள் எல்லாம் சைவ பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தார்களே தவிர வைணவ பிரிவு அங்கு வரவே இல்லை. ராமருக்கு என்று கோவில் கட்டப்பட்டது என்று சொன்னால் 1800க்கு பிறகுதான், நல்லா கவனிக்கணும், 1800க்கு பிறகுதான் ராமரை பற்றி அயோத்தி மக்கள் அறிந்து கொள்கிறார்கள். அப்ப சைவத்தில் இருக்கிற எவன ராமர் கோயில் கட்டியிருப்பானா? சைவ பிரிவில் இருக்கிற ஒருத்தன் ராமருக்கு இப்படி கோயில் கட்டியிருப்பான். அப்ப அயோத்தியில் ராமருக்கு கோவில் என்பது 1800 வரைக்கும் இருந்திருக்க முடியாது. பாபருடைய காலம் என்ன? 1600. சைவம் மட்டும் இருந்த காலத்தில் அவருங்க பள்ளிவாசல் கட்டுறாரு. பாபருடைய காலம் 1600. நீ 1800 வரைக்கும் அந்த மக்கள் சைவத்தில் தான் இருந்தார்கள். ராமருடைய பேரை அந்த மக்களுக்கு தெரியாது. ராமரை அவர்கள் கடவுளாக நினைக்கவும் இல்லை, வழிபடவும் இல்லை, வைணவங்க தலை தூக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் பாபர் அங்கே ஒரு பள்ளி கட்டினார் என்று சொன்னால் அங்க எப்படி ராமர் கோயில் இருக்கு? வைணவமே இல்லையப்பா, வைணவ சித்தாந்தமே இந்த ஊருக்குள்ள நுழையலையே. அப்ப இது பொய் நல்லா வழங்குதா? அந்த இடத்தில் ஒரு கோவில் இருந்தது, அந்த ராமருடைய கோவில் இருந்தது. அதை பாபர் இடிச்சார்னு சொன்னா ராமர் அந்த மக்கள் கடவுளாக ஏத்துக்கல. அந்த காலத்துல பாபர் காலத்துல 1600ல 200 வருஷம் முந்திடுறாரு. அவருடைய காலத்திற்கு 200 ஆண்டுக்கு பிறகுதான் ராமரை பற்றிய செய்தியே அந்த அயோத்திக்குள் நுழைகிறது. ராமரை கடவுளாக பார்க்கணுங்கிறது நுழைஞ்சதை எப்ப? பாபர் மரணித்து 200 ஆண்டுகளுக்கு பின்னால். அப்ப இதுவெல்லாம் அந்த நீதிமன்றம் ஆய்வுல கொண்டு, நீதிமன்றத்துக்கு தேவையில்லாத விஷயம், ஒரு பேச்சுக்கு அகழ்வாராய்ச்சியில் அது கிடைச்சி இது கிடைச்சுங்கிறிய. அப்படி இருந்தாலும் அது எப்படி ராமர் ஆலயமா இருக்க முடியும்? அந்த இடத்துல ராமர் 1800ல இருந்து ஒரு 200 வருஷமா தான் அந்த அயோத்தியில ராமர் பஞ்சாயத்து நடக்குதே தவிர 200 வருஷத்துக்கு முன்னாடி அங்க என்ன இல்ல, ராமருங்கிறது யாருக்கும் தெரியாது அயோத்தியை பொறுத்த வரைக்கும். அப்படியான ஒரு ஊர்ல போய் ராமருக்கு பெருமாண்டமான கோவில் இருந்தது, அந்த இடத்தை பாபர் இடித்தார் என்று நீதிபதி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி சொல்றாரு. ஆனா பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி சொல்லக்கூடிய நீதிபதிக்கு ஊரறிய, உலகறிய, அனைத்து தொலைக்காட்சிகளுடைய கேமரா அறிய, ரெக்கார்டோட பள்ளி வாசல போட்டு இடிச்சான அது தெரியல. இது தெரியல. 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி, பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஒரு கோவிலை பாபர் இடிச்சது தெரியக்கூடிய இந்த நீதிபதிக்கு இருந்த பள்ளி வாசல இடிச்சாங்கள, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் இடிச்சாங்கள, உலகமே பார்த்து காரி துப்புனுச்ச, அந்த சம்பவம் அவருக்கு தெரியல. இது தெரியுது, இல்லாத கோயில் பாபர் இடிச்சதுங்கன்னு பாக்குறாரு. மணக்கல்ல என்ன செய்யறாரு? பாக்குறாரு. இதெல்லாம் நீதிபதியா மாறுமை. நீதித்துறைக்கு கலங்க ஏற்படுத்தின 3 பேரையும் எவ்வளவு திட்டினாலும் அது தகும். ஏன்? அவங்களுடைய தீர்ப்பு சட்டத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறது என்றதை தான் விமர்சிச்சிருக்கிறோம். எந்த சட்டத்தில் நீ இதை சொன்ன? அந்த இடத்தில் கோயில் இருந்துச்சு, எதை வச்சு நிரூபிச்ச? கோயில் இருந்ததுக்கு என்ன ஆதாரம்? என்ன ஒரு சொத்து யாருடையது என்று பார்ப்பதற்காக வேண்டி இது ஒரு சட்டத்தில் ஒன்று உண்டா? இந்த இடம் இருக்குங்க, இதை இப்ப தோண்டுங்க, என்ன உலகம் கிடைக்கும்? ஒரு கோயில் தூண் கூட கிடைக்கும். உடனே கோயிலுக்குள்ள இடத்த கொடுத்துருவீங்களா? நம்ம வீட்டை தோண்டி அஸ்திவாரம் போடும்போது எவ்வளவு பொருள் எடுக்கிறோம், ஒரு மண்டபோடு கூட கிடைக்கும். இது கபுர்ஸ்தானுக்கு உள்ளது கொடுத்துட்டு போயிருவீங்களா? ஒரு இடத்தை தோண்டணும்னு சொன்னா பல சாமான்கள் கீழே கிடைக்கும். அதை வைத்துக் கொண்டு யாருக்கு சொந்தம்னு தீர்மானிப்பீங்களா? அப்ப சட்டத்தின் பிரகாரம் அந்த இடத்தில் முதல்ல கோவில் இருக்கவே கிடையாது. வரலாற்று பிரகாரமும் ஆதாரங்கள் அடிப்படையிலையும் அந்த இடத்தில் ராமருக்கு என்ன இல்ல,
ஒரு கோவில் இருக்கவே கிடையவே கிடையவே கிடையாது. இருந்தா தானே இடிக்கிற பிரச்சனை வரும். அப்ப தர்மத்தையும் அவர் பார்க்கவில்லை, சட்டத்தையும் பார்க்கல. இன்னும் சொல்ல போனா நல்லா யோசிச்சு பார்க்க வேண்டும். பாபர்ங்கிறவன் இந்த நாட்டை ஆட்சி பண்ண வந்த ஒரு முஸ்லிம் மன்னன். அப்ப முஸ்லிம்கள் நம்ம எவ்வளவு இருந்தோம்? இப்ப நம்ம ஒரு 20% இருக்கிறோம். அன்னைக்கு இவ்வளவா இருந்தோம் இல்ல, நம்ம ரொம்ப கம்மியா இருந்திருப்போம். பாபர் காலத்துல எல்லாம் முஸ்லிம்கள் 2 3 இருப்போம். 100க்கு 2 பேர் இருப்போம், 100க்கு 3 பேர் இருந்திருப்போம். அவ்வளவு மைக்ரோ அளவுல குறைந்திருக்கக்கூடிய நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தன் பெரிய மக்கள் ஆட்சி பண்றான். ஆட்சி பண்ணும் பொழுது அவங்கள அனுசரித்து ஆட்சி பண்ணுவானா, அவங்களுக்கு கோபம் வரக்கூடிய மாதிரி கோயிலை இடிச்சு ஆட்சி பண்ணுவானா? அதான் இவன் கம்மியா இருக்கிறான், பெரும்பாலான மக்கள் இந்து மக்களா இருக்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு அங்க ஒரு ராமர் கோயில் இருக்குன்னு வைங்க. ராமர் கோயில் இருந்து பாபர் இடிச்சிருந்தான்னு சொன்னா அந்த மக்கள் அவனை விட்டுருப்பாங்களா? பெரும்பான்மையான மக்கள் அவனை அன்னைக்கு தூக்கி விரட்டிருக்க மாட்டாங்க. ஆனானப்பட்ட வெள்ளையனே நம்ம விரட்டி அடிச்சிருக்கிறோம். அவனுக்கு எதிராக அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திருக்கிறோம். அப்ப 200 வருஷம் அவனுக்கு தாக்கு பிடிக்க முடியல. பீரங்கி துப்பாக்கி எல்லாம் வச்சிருந்த காலத்திலேயே வெள்ளைக்காரனை விரட்டி இருக்கிறோம். அப்ப பீரங்கி துப்பாக்கி இல்லாம வெறுமன கத்தி அருவாள் பயன்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான மக்கள் எதிர்த்து நின்றார்களே. ஆனால் குறைந்த மக்களை கொண்ட பாபர் தாக்கு பிடிச்சிருப்பாரா? கோவிலை போய் இடிச்சாங்கன்னா இந்துக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப நம்ம நாட்டுக்குள்ள நுழைந்து பெரும்பான்மையாக இருக்கிற நம்ம மக்களுடைய கோவிலை இடிக்கிறான் இவனை எல்லாரும் கொள்ளுங்க என்று தூண்டி விட்டா அன்னைக்கே பாபர் ஓடி போயிருப்பாரு இல்லையா? எப்படி இடிப்பாங்கிற ஒரு லாஜிக்காது வேணாம். பெரும்பான்மை மக்களுடைய நாங்க இருக்கிற ராஜாவா இருக்கான், அவனுக்கு இடத்துக்கு பஞ்சமா? ஒரு நாட்டுடைய ராஜாவா இருக்கிறவனுக்கு நினைச்சா எங்க வேணாலும் கோயில் கட்டலாமே, ஒரு பள்ளியாசல கட்டிட்டு போயிடலாமே. கோயில போய் தேடி பிடிச்சி இது போய் இடிச்சு விட்டு அந்த இடத்துல உனக்கு திருத்தம் கூட செய்ய மாட்டான். ஏன்? இடம் இல்லாத காலத்துல வேண்டாம் அப்படி செய்யலாம். அந்த காலத்துல ராஜாக்கள் எதையெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செய்வார்கள். அப்படிப்பட்ட பவர் இருந்த காலத்துல அவர் ஒரு பள்ளிவாசல் கட்ட நினைத்தாரே, ஆனால் ஊர்ல உள்ள எத்தனை இடங்கள் காலி இடங்கள் இருக்கும், அதுல போய் கட்டிட்டு போயிருப்பாரு. ஒரு கோயில போய் இடிச்சு இந்து மக்களுக்கு வெறுப்பை ஏற்றி அதன் மூலம் ஒரு பள்ளிவாசலை கட்டி அது மாதிரி ஒரு காரியத்தை அவர் செஞ்சு இருப்பாரா? ஒரு சாதாரண அறிவை கொண்டு சிந்தித்தார் நீதிபதிக்கு. நமக்கு இருக்கிற சாதாரண இந்தியாவுடைய குடிமகனுக்கு இருக்குமே அந்த குறைஞ்சபட்ச மூளை இந்த நீதிபதிக்கு இருந்திருந்தா கூட இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. எப்படி? அந்த இடத்துல கோயில் இருந்தது, அதை பாபர் இடிச்சார். ஆதாரம் இல்லாம, எந்த அரசியல் சட்ட ஆதாரம் இல்லாம, எந்த வரலாற்று ஆதாரம் இல்லாம, எந்த ஒரு ரெக்கார்டு ஆதாரம் இல்லாம என்ன செய்யறாங்க? அந்த இடத்தில் கோவில் இருந்ததை பாபர் இடிச்சாருங்கிறான ஒரு மூளைக்கு பதிலாக களிமண் இருக்கு பாருங்க, அவங்க கூட சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு கேவலமான அறிவு படைத்தவன் எல்லாம் இந்த நாட்டில் என்ன செய்யறான்? நீதிபதி உட்கார்ந்து சீட்ல உட்கார்ந்து இருக்கான்னு பாருங்க. அப்ப இது பாபர் இடிச்சாண்டு அப்பட்டமா கொடுக்குறாங்க. பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி இந்து மக்கள் மத்தியில பெரிய தூண்டி விடுற மாதிரி என்ன செய்யறான்? இடிச்சான், கோயில் இடிச்ச நஷ்டம், நாங்கள் சொன்னது உண்மையாக்கி விட்டார்னு சொல்லி இவங்க கத்துறாங்க, சங் பரிவார கூட்டம் எல்லாம். அப்ப என்ன விளங்குனே? அந்த இடத்தில் கோவில் இருந்திருக்க சான்ஸ் கிடையாது. கோவிலை பாபர் இடித்திருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மனுஷன் இடிச்சான்னு சொல்றதா இருந்தா அவனுடைய கேரக்டர் அந்த மாதிரி இருந்திருக்கணும். அவன் கேரக்டர்ல பாபர் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவன் ஏதோ இஸ்லாத்தை அப்படி பேணக்கூடியவனாகவும் இந்துக்களை ரொம்ப வெறுக்கக்கூடியவனாகவும் இருந்தான் இல்ல. அவன் எப்படி இருந்திருக்கான்? பாபரே இந்து மக்களை ரொம்ப அனுசரிக்கக்கூடியவனா இருந்திருக்கிறான். இந்து மக்களுடைய உணர்வுக்கு தகுந்தவாறு தன்னுடைய மத நம்பிக்கையை மாற்றிக்கொண்டவனாக இருந்தான் பாபர். பாபருடைய ஒரு உயில் இருக்கிற பாபர் நாமா, அதுக்கு பேர் பாபர். ஒரு உயில் எழுதுறார் பார்சி மொழியில. அந்த உயிலுக்கு பேர் என்ன? பாபர் நாமா. இந்த பாபர் நாமா என்பது இப்போது மத்திய அரசாங்கத்தினுடைய கைவசத்தில் இருக்கக்கூடிய டெல்லியிலே உள்ள மத்திய அரசாங்கத்தினுடைய மியூசியத்தில், அருங்காட்சியகத்தில் அந்த உயில் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த உயில் அவர் என்ன சொல்றாரு? மகனுக்கு எழுதின உயில். பாபர் தன்னுடைய மகன் ஹுமாயூனுக்கு அந்த உயில் எழுதுறாரு. அருமை மகன் ஹுமாயூனே, எனக்கு பிறகு நீ ஆட்சிக்கு வரப்போகிறாய். அவர் எழுதுறாரு, அந்த உயில் எழுதுகிறாரு, பாபர் நாமாவில் எழுதுகிறார், அருமை மகன் ஹுமாயூனே, எனக்கு பிறகு நீதான் ஆட்சி பொறுப்புக்கு வரப்போகிறாய். இந்து மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டை நீ ஆளப்போகிறாய். அவர்கள் கோபம் படக்கூடிய வகையில நீ எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு நீ பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்துக்கள்
மாடுகளை புனிதமாக நினைக்கிறார்கள், பசுவை புனிதமாக நினைக்கிறார்கள். எனவே நீ மாட்டு இறைச்சி உண்ணாதே. யார் சொல்றா? பாபர் சொல்றாரு, ஹுமாயூனுக்கு சொல்றாரு. இது தேவையே இல்லை, நம்ம காசு கொடுத்து மாட்டை வாங்கி நம்ம திங்கிறது பெரிய தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனால் அவர் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்றாரு? இந்துக்களுடைய கோபம் வந்து விட்டால், பெரும்பான்மை மக்களுடைய கோபம் வந்து விட்டால் நம்ம சின்ன நம்பர்ல இருந்து கொண்டு ஆள முடியாது, விரட்டி அடிச்சிருவாங்க, நம்முடைய இந்த பவர் போயிரும், இந்த மக்களை பகைத்துக் கொண்டு ஆட்சி பண்ண முடியாது என்பதற்காக வேண்டி தான் கடைபிடித்து வந்த அந்த வழிமுறையை தன் மகனுக்கும் சொல்கிறார், ஹுமாயூனுக்கும் சொல்கிறார். எப்படி சொல்றாரு? ஹுமாயூனே, நீ மாடு சாப்பிடாது, மாடு சாப்பிட்டேன்னு சொன்னா இந்துக்களுக்கு எதிரின்னு உன்னை நினைத்தார்கள் சொன்னா உனக்கு ஆள முடியாது, பிரச்சனை கொடுப்பார்கள். அப்ப நம்ம காசை கொடுத்து வாங்கி நம்ம மாட்டை திங்கிறது வேணான்னு சொன்னவன் அவன் வீட்டு கோயில் போயிடுப்பானா? அட கொஞ்சமாச்சும் ஒரு மூளை, இதெல்லாம் இந்த நீதிபதிக்கு தெரியாதா? இதெல்லாம் நீதிமன்றங்களை நாங்கள் எடுத்து வைக்கவில்லையா? எங்கள் தரப்பிலிருந்து இந்த ஆதாரங்களை எடுத்து காட்டவில்லையா? அப்ப மத்திய அரசாங்கத்தில் உள்ள மியூசியத்தில், அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிற இந்த பாபர் நாமாவை கூட நீ கணக்கில் எடுத்துக்கொள்ளலையே. அப்ப இன்னும் சொல்ல போனால் அந்த அயோத்தியில பல கோயில்கள் இருக்கின்றன. அந்த கோயில்கள்ல உள்ள கல்வெட்டுகள்ல சில கோயில்கள்ல இது பாபரால் வழங்கப்பட்ட மானியம், இந்த கோயிலுக்கு பாபர் மானியம் வழங்கினார். சில கோயில்ல அயோத்தியில, எந்த அயோத்தியில கோயிலை இருக்கான்னு சொல்றியோ அந்த அயோத்தியில பல கோவில்களுக்கு பாபர் மானியம் வழங்கினார் என்று சொல்லி அவனை எழுதியிருக்கிறார், கல்வெட்டு எழுதியிருக்கிறார். இதெல்லாம் அந்த கூறுகட்ட நீதிபதி பார்வைக்கு போகலையா? இதையெல்லாம் பார்த்து ஒருத்தன் வந்து கோயில் இடிச்சான்னு சொல்லுவானா? அப்ப முதல்ல வரலாற்று ரீதியா எடுத்தாலும் அங்க சைவம் தான் இருந்தது, பயணமும் இல்லை, ராமருக்கு கோவிலும் இல்லை. பாபர் அந்த மாதிரியான ஒரு அவுரங்கசீப் பிடிச்சான்னு சொன்னால் சின்னவாயிரு ஒரு கடுமையா இருந்தாருன்னா அது ஒரு மனசா ஆறி போயிடும். ஆனா பாபர் என்னது, முழுக்க முழுக்க இந்து மக்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போன ஒரு மன்னர். அவரு இந்துக்களை அனுசரித்து தான் ஆட்சி பண்ண முடியும் என்று நினைத்திருந்த ஒரு மன்னர். அந்த மாதிரி ஒரு மன்னர் வந்து கோவிலை இடிச்சு போட்டு பள்ளிவாச கட்டினார்னு சொல்லி ஒரு நீதிபதி தன்னுடைய தீர்ப்புல குறிப்பிடுறான்னு சொன்னா இதுக்கு நிகரான ஒரு அநியாயம் என்ன இருக்க முடியும்? உலகத்தில் ஒரு சிறுபா எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தோம். ஒரு பக்கம் இந்துத்துவ சக்திகள் எல்லாம் நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொன்னான், நீதிமன்றங்கள் இதுல தீர்ப்பை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம்னு சொன்னா நம்ம என்ன சொன்னோம்? 60 ஆண்டா என்ன சொன்னோம்? 60 வருஷமா முஸ்லீம்கள் என்ன சொன்னோம்? நீதிமன்றங்கள் சொல்ற தீர்ப்பை நாங்கள் ஏத்துக்கிறோம் சொன்னோமா இல்லையா? இவ்வளவு நம்பணும். நீதிமன்றங்கள்னா கரெக்டா இருப்பாங்க, சட்டப்படி நடப்பாங்க, ஆட்சியாளர்கள் அநியாயம் பண்ணலாம், அதிகாரிகள் அநியாயம் பண்ணலாம், நீதிபதிகள் அநியாயம் பண்ண மாட்டாங்கன்னு உன்னை எந்த இடத்துல வச்சிருந்தோம்? உச்சாணி பொம்பளை வச்சுக்கடா பாதி போட்டு ஒரேடியா வீசி விட்டி அம்பிட்டு போற அம்புட்டு நீதிபதிகளை முன்னாடி கரிய பூசி விட்டிய. உலக நாள்ல காரி துப்புறான். அந்த 3 பேரும் கிடைச்சாங்கன்னு வைங்க, மூஞ்சில துப்புவான். அவ்வளவு கேவலமான ஒரு தீர்ப்பை சொல்லி கோயில் எடுத்துட்டு பள்ளிவாசல கட்டினான்னு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பிழையையும் சொல்லி இந்த நீதிபதி ஒரு அநியாயமான தீர்ப்பை நினைஞ்சிருக்கிறாரு. இது ஒரு அநியாயம். அடுத்து என்ன செய்யறாரு? அதோட முக்கியம் என்ன தெரியுமா? இவனாவே கோயில் இருந்து சொல்லிவிட்டு, இவனாவே இடிச்சான்னு சொல்லிவிட்டு, அப்புறமேல என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த இடித்த இடத்தில் பள்ளிவாசல் கட்டுவது இஸ்லாமிய சமயத்திற்கு உகந்தது அல்ல. இஸ்லாத்தில் இருக்கிற அப்புறமேல் முதல் இடிச்சதே ஆதாரம் இல்லை, பொய். ஒரு பொய்யை நிறுவிக்கொண்டு அந்த பொய்யின் மீது பொய்யை ஆதாரமாக கொண்டு அடுத்த டயலாக் சொல்றான். என்னது? இது முஸ்லிம்களுடைய நம்பிக்கை பிரகாரம் இது மசூதியே இல்லை. ஏண்டா மசூதியே இல்லை? அடுத்த இடத்த நீங்க இடிச்சுட்டு ஆக்கிரமிச்சிருக்கிறீங்கல்ல, ஆக்கிரமிச்ச இடத்துல பள்ளிவாச கட்டக்கூடாதுல அப்படிங்கிறான். ஆக்கிரமிச்சது நிரூபிடா, நாங்க ஆக்கிரமிச்சது முதல் நிரூபி, இடிச்சதை நிரூபி, ஆதாரத்தோட நிரூபிச்சு விட்டு அதுக்கப்புறம் சொல்லு. ஒரு ஆதாரம் இல்ல. இவன் என்ன சொல்றான்னு கேட்டா, காலங்காலமா எங்கள் நம்பிக்கைங்கிறான். அப்ப காலங்காலமா உங்க நம்பிக்கைப்படிதான் தீர்ப்பளிப்பீங்கன்னு சொன்னா அப்ப என்ன நீதிமன்றத்தில் உட்கார்ந்து இதை மடத்துல போய் உட்காருவேன், ஒரு மட சாமியார போய் உட்காரு, உன் நம்பிக்கைப்படி தீர்ப்பளிச்சுட்டு போ. நீதிமன்றத்தில் வந்து நீதிபதியா உட்கார்ந்து கொண்டு எங்களுக்கு காலங்காலம் இதான் நம்பிக்கைன்னு சொன்னா ஒரு நீதிபதி சொல்ற வாசகமா இது? அப்ப இந்த மாதிரி என்ன சொல்றான் பாபு, அது மசூதியே இல்ல. நாங்க சொல்றோம் அது மசூதி இல்லை இல்ல. அப்ப நீ நீதிபதியே இல்லை. நீ ஏன் நீ நீதிபதியுடைய வேலையை செய்யலையே? நீ ஒரு சாமியாரு,
நீ ஒரு மடத்துல போய் இருக்க வேண்டிய ஆளு நாங்க சொல்லுவோம், அது நீதிமன்றமே இல்ல. நீ பள்ளிவாசல இல்லைன்னு சொல்லுவது பொய். நாங்க நீ நீதிபதியே இல்லைன்னு சொல்லுவது மெய். நீ நீதிபதி வேலையை பார்க்கவே இல்லை. அப்ப அந்த அளவுக்கு கேவலமாக முஸ்லிம்களை ஏமாத்தணும். எப்படி? முஸ்லிம்களுடைய நம்பிக்கை பிரகாரம் கூட அந்த இடத்துல அவங்க தொழுவக்கூடாது. இதான் பஞ்சாயத்து. தொழுவக்கூடாதா தொழுவலாமா நாங்க பார்த்துக்கிறோம்டா. யாருக்கு சொந்தம் அதை சொல்லு, பைசல் பண்ணு. அந்த இடத்துல நாங்க கக்கூசோட கட்டுவோம், அதை பத்தி நீ யாரு கேட்கறது? அது யாருக்கு சொந்தம்? அந்த இடம் யாருக்கு சொந்தம் என்கிற கேள்வியை கேட்டா இந்த ஆதாரத்தின்படி உனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் இல்ல அப்படின்னு சொல்லுவான். அதை விட்டுவிட்டு இது முஸ்லிம்கள் நம்பிக்கைப்படி கூட இது பள்ளிவாசல் இல்ல அப்படிங்கிற. அடுத்து என்ன பண்றான்? நீ எவ்வளவு கிறுக்குத்தனம் பண்ணிருக்கான்னு பாருங்க. அடுத்து சொல்றான், இந்த பள்ளிவாசலை 1528 பாபர் கட்டினார் என்பதற்கு முஸ்லிம்கள் தரப்பு எந்த ஆதாரத்தையும் எடுத்து வைக்கவில்லை அப்படிங்கிற. 1528 பாபர் கட்டினாருங்கிறோம். 1528 ஆண்டு பாபர் இதை கட்டினார் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை முஸ்லிம்கள் வைக்கலங்கிறான். எப்படி 1528 வாங்கினதுக்கு எப்படி ஆதாரம் காட்ட முடியும்? பிளான் அப்ரூவல் பண்ண ஆதாரம்லாம் இருக்கு, கிடைக்க செய்யும். 1520 செங்கோட்டைக்கு நீ ஆதாரம் காட்டுவியா? எப்படி காட்ட இயலும்னு? ஆதாரம் காட்டக்கூடிய பேப்பர் யுகத்தில் காட்ட முடியும். 1528 கட்டினான் என்பது வரலாறுல உள்ளது, அவ்வளவுதான். சரி, 1528 கட்டாட்டி 38 கட்டிட்டு போறான். என்ன அதனால? அட 48 கூட கட்டு போறான். அட 1600 கட்டிட்டு போறான். எப்ப கட்டினான் என்பது தெரியாததுனால எங்களுடைய உரிமை இல்லைன்னு ஆயிருமா? ஒரு நீதிபதி இதே ஒரு காரணமா சொல்றாங்க. 1528 கட்டினதை முஸ்லிம்கள் நிரூபிக்கவில்லை. அப்ப நம்ம வீடு இருக்குன்னு வைங்களேன், அந்த வீட்டு எதிராக ஒருத்தன் கேச போட்டு விட்டான், ஏன் வீடு. நம்ம கோர்ட்டுக்கு போறோம். நீதிபதி என்ன கேட்கிறாரு? இந்த வீடு எப்ப கட்டணுங்கிறாரு. எனக்கு தெரியல. என் வீடுதான், எங்க தாத்தா காலத்துல இருக்குது. எப்ப கட்டணும் கேட்கிறாரு. தெரியல. எப்ப கட்டினது என்று உனக்கு தெரியாத காரணத்தினால் அது உன் வீடு இல்ல. எப்படி தீர்ப்பு? எப்ப கட்டினது எப்ப கட்டினதுன்னு தெரியணுமா ஒருத்தனுக்கு? யாருடையதுங்கிறத மேட்டரை தவிர ஒரு இடத்துக்கு சொந்தம் கொண்டாடினால் எந்த ஆண்டு அது கட்டப்பட்டுச்சுங்க நம்ம தெரியணுமா? அதை நிரூபிக்கணுமா? அது சட்டத்தில் ஒரு கிரவுண்டா? ஒவ்வொரு வீட்டை வச்சுக்கிறவனு எப்ப கட்டினது தெரிஞ்சுதான் சொந்தமாக்கி இருக்கிறானா? இப்போ கோபாலபுரம் கூட கருணாநிதி இருக்குன்னா அது எந்த வருஷம் கட்டினவராக காட்ட முடியுமா? அதை கூட காட்டி போடலாம், திட்டத்தில் உள்ளது. ஒரு 500 வருஷம் 200 வருஷத்துக்கு முந்தின கட்டடத்தை காட்ட முடியுமா? ராஜராஜன் சோழ ஆண்டு விழா நடத்தினார தேதியை போட்டு ஒரு நிரூபிப்பார கருணாநிதி என்னைக்கு அந்த கோயில் கட்டினான்னு சொல்லி காட்ட இயலாது. சும்மா நம்பிக்கை. ஒரு 1000 வருஷம் இருக்கலாம், ஒரு 800 வருஷம் இருக்கலாம், 900 வருஷம் இருக்கலாம். ஆனால் அதுக்காக ராஜராஜன் கட்டலன்னு ஆயிருமா? அது தஞ்சை பெரிய கோயில் இல்லைன்னு ஆயிருமா? அப்ப 1528 கட்டினதுக்கு எங்கள்கிட்ட பட்டா இல்லப்பா, எங்கள்கிட்ட பிளான் அப்ரூவல்லாம் இல்லப்பா, அதனால அது முஸ்லீமுக்கு இல்லைன்னு ஆயிருமா? இதுல கூட நுணுக்கமா கேட்கிறீடா. 1528 கட்டினதுக்கு ஆதாரம் இருக்குதாண்டு. அந்த மாதிரி இடிச்சதுக்கு நீ ஆதாரம் காட்டினியா? பாபர் இடிச்சாருங்க எனக்கு ஆதாரத்தை வச்சியா, முன் வச்சியா? அந்த இடத்துல மண்டை ஓட்டுக்கு ஏதாவது பதில் சொன்னியா? கோயில் உள்ள இடத்துல மண்டை ஓட்டை புதைக்குவானே எவனாச்சு? அப்ப மாட்டுடைய மண்டை ஓட்டுலாம் எடுத்திருக்கிறானே, அதுல இருந்து அது கோவில் இல்லைன்னு வழங்குதா இல்லையா? கோவிலாக இருந்தால் கோவிலுக்கு பக்கத்தில் கூட ஆடு மாடு அறுப்பாங்களா? அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி தோண்டி எடுக்கும் பொழுது மண்டை ஓடு கிடைச்சதை வச்சு இவனுக்கு மண்டையில மூளை இருந்தால் அந்த மண்டை ஓட்டை வச்சு நினைஞ்சிருக்கணும். அவன் முடிவு பண்ணிருக்கணும், மண்டை ஓடு கிடைத்திருக்கிற காரணத்தினால் இந்த இடத்தில் கோயில் இருந்திருக்க முடியாது. இந்துக்கள் கோயில் இடத்துல போய் மண்டை ஓட்டை புதைக்க மாட்டார்கள், அதுக்கு பக்கத்துல மண்டை ஓட்டை என்ன செய்ய மாட்டாங்க, பொறிச்சு வைக்க மாட்டார்கள் முடிவு வந்திருக்கணுமா இல்லையா? அப்ப எவ்வித ஆதாரங்களும் சான்றும் இல்லாம நம்மளை பார்த்து கேட்கனா 1528 கட்டினதுக்கு முஸ்லீம்கள் ஒரு ஆதாரத்தையும் வைக்கல. எப்படி வைக்கல? 528 கட்டாடி 628 வச்சுட்டு போ. 528 இல்லாட்டா கூட 1948 கட்டிருக்கட்டுமே. எங்க இடத்துல கொண்டாந்து சிலையை கொண்டாந்து வச்சான அன்னையில இருந்து எங்க இதா இருந்துட்டு போத எங்க பள்ளி வாசல இல்லையா? இந்த தீர்ப்பு 8700 பக்கம் உட்கார்ந்து எழுதியிருக்கான மெனக்கட்டு. இந்த தீர்ப்பு எத்தனை பக்கம்? 8700 பக்கம் எழுதியிருக்கிறாங்க. இந்த 8700 பக்கத்தை நீ படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? சட்டமே இருக்காது. ஒரு 10 விஷயம் கூட சட்ட அடிப்படையில் இருக்காதுங்க. பாக்கி எல்லாம் கப்சாவும் கதைகளையும் போட்டு எழுதியிருக்கிறான். 8700 பக்கம் உட்காந்து எழுதியிருக்காங்க. இந்த 8700 பக்கத்துலங்க ஊரறிய உலகமே பார்த்து கொண்டிருக்க இந்த பள்ளி வாசல் ஒரு கூட்டம் இடிச்சான
அதை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்லை. இந்த கூமுட்டைகளுக்கு, இந்த மதவெறி நீதிபதிகளுக்கு என்ன இல்ல? அடே, ராமர் கோயில பாபர் இடிச்சாண்டு இல்லாத எழுத தெரிஞ்ச உனக்கு இருந்த பள்ளிவாசலை இடிச்சான 8700 பக்கங்கள்ல இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருந்தது, அதை இவர்கள் இடித்தார்கள் அப்படின்னு ஒரு வரியோ, அதுக்கு ஒரு கண்டனமோ, அதுக்கு ஒரு கவலையோ இவங்க தெரிவிக்கலன்னு சொன்னா இவங்க எப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய நீதிபதிகளா இருப்பாங்க? இவர்கள் நீதிபதிகளா? ஏண்டா, அந்த உலகத்தில் உள்ள எவனுக்கு தெரியுமா இல்லையா இது? இந்த பள்ளிவாசல் இடித்தான் என்பது உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பார்க்கத்தானே நடந்தது. அந்த சம்பவத்தை கூட இல்லைங்கிற அளவுக்கு மூடி மறைக்கிற காட்சியை பார்க்கிறோம். இந்த பாபர் மசூதி தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இடிச்சவன ஒரு நீதிபதி லிபர்கான் தலைமையில ஒரு கமிஷன் போட்டாங்க. பாபர் மசூதி இடிச்சாங்க இல்லையா, இடிச்சதை விசாரிக்கிறதுக்காக வேண்டி நீதிபதி லிபர்கான் அவர் தலைமையில ஒரு கமிஷனை போட்டாங்க. அவர் விசாரிச்சு அத்வானி எல்லாரையும் குற்றவாளி நினைஞ்சிருக்காரு, ஒரு அறிக்கையும் தாக்கல் பண்ணியிருக்கிறார். அவர்கிட்ட கருத்து கேட்கிறாங்க. அவர் ஒரு பெரிய பெரிய நீதிபதி, தலை சிறந்த நீதிபதி. அவர்கிட்ட இந்த தீர்ப்பை பத்தி கேட்கிறாங்க. இது நீதிமன்ற தீர்ப்பு இல்ல, கட்ட பஞ்சாயத்துங்கிறார். யார் சொல்றா? நீதிபதி லிபர்கான் சொல்றாரு. இது ஜஸ்டிஸ் கிடையாது, இது பொலிட்டிக்கல் முடிவு, இது அரசியல் முடிவு. இது இந்தியாவின் அரசியல் சட்டப்படி இந்த தீர்ப்பு அளிக்கப்படவில்லை. அப்பத்தை குரங்குகள் பங்கு போட்டு கொண்டது போல இந்த தீர்ப்பு இருக்கிறது. இந்த அப்பத்தை பங்கு போட்டு கொடுப்பாங்கல்ல, குரங்கு பங்கு போட்டு கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி பங்கு போடுறேன்னு சொல்லிட்டு மொத்தத்தை அதை எடுத்துக்கிட்டு போயிடும். அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு தானே தவிர இது நாங்க விமர்சிச்சா கேஸ் போடுற மாதிரி நீ லிபர்கான் மலைமை போடுறாண்டா. நீதிபதி லிபர்கான் சொல்றாரு, இது தீர்ப்பு இல்லை, இது ஒரு கட்ட பஞ்சாயத்து, இது ஜஸ்டிஸ் கிடையாது, நீதி இல்லை, இது குரங்குகள் அப்பத்தை பங்கு போட்ட மாதிரி. யார் சொல்றா? பாபர் மசூதியுடைய A to Z அத்தனை வரலாறுகளையும் 17 ஆண்டுகளாக ஆய்வு செய்து அது இடிக்கப்பட்டது வரைக்கும் உள்ள குற்றவாளிகளை கண்டறிந்தாரே நீதிபதி லிபர்கான், அவர் இதை சொல்றார். அப்ப என்ன விளங்குது? இவங்க நீதிமன்றத்துடைய எந்த ஒரு ஒழுங்குமுறையும் காணவில்லை. தினமணி பத்திரிகை என்னது? இடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு ஆதரவாக தான் எழுதுனான், இடிச்ச பிறகும் அதுக்கு சப்போர்ட் தான் எழுதிட்டு இருந்தான். தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி இல கணேசனை விட்டு என்ன செய்யறான், அது இந்துக்களுக்கு தான் சொந்தம் என்கிற மாதிரி எல்லாம் தினமணி பத்திரிகையில கற்று எழுதிட்டு வந்தான். இந்த தீர்ப்பை பார்த்துட்டு அவனுக்கு நம்ப முடியல. அவன் அந்த கோயிலுக்கு ஆதரவான ஒரு ஆளு தினமணி, அவன் சொல்றான் இது கட்ட பஞ்சாயத்து, இதுக்காக நான் காத்துறோம், நீதிமன்றத்துக்கு இது வேலையா? அந்த இடத்துல கோயில் இருந்துச்சா இல்லையா, உன் வேலையா? இது அந்த இடத்துல மசூதி கட்டணுமா கோயில் கட்டணும், அது உன் வேலையா? இடம் யாருக்கு சொந்தம் சொல்லி தொலைச்சிட்டு போவியா? அதை விட்டுட்டு ஏன்டா தேவையில்லாத வேலையை பண்றீங்க? நீதிமன்ற வேலையை பாரு. இதை செய்யறதுக்கு ஒரு நரசிம்மராவ் போதும், ஒரு ராஜீவ் காந்தி போதும், ஒரு மன்மோகன் சிங் போதும். நீதிமன்றத்துக்கு தேவையில்லை இந்த முடிவை சொல்வதற்கு. இந்த முடிவை சொல்வதற்கு தானே 60 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தோம் என்று யார் கேட்கிறார்? தினமணி கேட்கிறான். உலகத்தில் ஒரு தீர்ப்பு இவ்வளவு கேவலமாக அத்தனை மக்களால் விமர்சிக்கப்பட்டதே கிடையாது. இந்து பத்திரிகையில் கேட்கிறான், கடுமை விமர்சிக்கிறான். இது என்ன தீர்ப்பா? இது பின்தள்ளி விட்டார்கள். இந்தியாவில் போய் எப்படி நீதி கேட்கறது? நாளைக்கு ஒரு இடத்துடைய வழக்குக்கு போனா என்னவாகும்? தோண்டி பாருமா, நாளைக்கு எந்த வருஷம் கட்டணும்னு கேட்பான். கடைசியில் என்னவாயிரு? ஆவணங்கள் ரெக்கார்டு எதுவுமே பேசாது அப்படின்னு ஒரு கெட்ட முன்மாதிரியை உண்டாக்கி விட்டார்கள். யார் சொல்றா? இந்து பத்திரிகை. எல்லாரும் சகட்டு மேனிக்கு இதை விமர்சிக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய இதயத்திலையும் ஈட்டி எடுத்து பாய்ச்சிருக்கிறார்கள். நம்ம யாரை நம்பணும்? நீதிமன்றத்தை நம்பணும். எதை சொல்லி மக்களை அமைதிப்படுத்தணும்? நீதிமன்றத்தை நம்புங்க, அவங்க கரெக்டா செய்வாங்க என்று அமைதிப்படுத்தணும். அதுல கீழ் நீதிமன்றங்கள் நமக்கு 5 தடவை அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க. இதே பாபர் மசூதி விஷயத்துல 1949 பள்ளிவாசல்ல கொண்டு என்ன செய்யறாங்க? சிலையை கொண்டு வைக்கிறாங்க. டிசம்பர் மாசத்துல சிலையை கொண்டு ராமருடைய குழந்தை ராமருடைய சிலையை கொண்டு வைக்கிறாங்க. வச்சுவிட்டு என்ன பண்றான்? ராமர் தன்னுடைய ஜென்மஸ்தானத்துல அவதரித்து விட்டாருங்கிறான். அவனா கொண்டை பள்ளிவாசல்ல கொண்டை சிலையை கொண்டை வைக்கிறான். வச்சுட்டு நினைச்சிட்டான் ராமரு அவருடைய ஜென்மஸ்தானத்தில் தானாக அவதரித்து விட்டார் அப்படின்னு ஒரு கதையை கிளப்புறான். அதுக்கப்புறம் அதுக்கு எதிராக எஃப்ஐஆர் போடப்படுகிறது. எஃப்ஐஆர் போட்டு அயோத்தி ஃபைசாபாத்துடைய காவல்துறையில அந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது.
நாங்கள் 15 காவலர்கள் இருக்கும் பொழுது ஒரு 50 பேர் கொண்ட 50-60 கொண்ட சமூக விரோதிகள் வந்து உள்ளே நுழைந்து அந்த படியின் மீது மெம்பரின் மீது சிலைகளை வைத்துவிட்டு ஓடிவிட்டார்கள், அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த அந்த எஃப்ஐஆரை எழுதி ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறார். அப்ப அந்த பள்ளி வாசலா இருந்து நல்லா தெரிகிறது. இத அப்போது பிரதமர் யாரு, பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமரா இருக்கிறார். அதே மாதிரி வந்து உத்தரப்பிரதேசத்தில் யாருடைய ஆட்சி, காங்கிரசுடைய ஆட்சி. காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கோவிந்த வல்லப பந்து என்பவர் முதலமைச்சராக இருக்கிறார். அப்ப இது ஒரு பிரச்சனையாக ஆகிறது. அப்ப இது பிரச்சனை ஆனவங்க நேரு எல்லாம் சேர்ந்து நினைச்சாங்க, தூக்கி வெளியே போட்டுருங்க, பள்ளி வாசலுக்குள்ள கொண்டாந்து கோயில சிலையை வச்சிருக்கிறாங்க, உடனே அப்புறப்படுத்துங்க அவர் ஆர்டர் பண்றாரு. ஆனா கீழே உள்ளவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. தலைமை செயலாளர் ஆர்டர் அனுப்புறாரு. அங்க மாஜிஸ்ட்ரேட்டா இருந்த கே ஐயா இருந்த ஒரு நீதிபதி என்ன பண்றான்னு கேட்டா, அதை அப்புறப்படுத்த முடியாது, அப்புறப்படுத்தினால் பயங்கரமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், பல தலைகள் உருளும், ஒண்ணுமே நடக்கிற நிலை இன்னைக்கு இருக்கல. நாலஞ்சு சமூக விரோதி செஞ்சான், தூக்கி போட்டு அதோட ஓஞ்சி போயிருக்கும். நாடு தழுவி ஒரு பஞ்சாயத்து ஆகவே இல்லை, ஒண்ணுமே ஆகியிருக்காது. அன்னைக்கு அதை பைசல் பண்ணி இருக்கலாம். ஆனாலும் அப்பவே நீதிபதி ஸ்டார்டிங்ல தப்பு என்ன பண்றான், அதுல ராமர் வந்துவிட்ட காரணத்தினால் அதை தூக்கி வெளியே போட்டோம் என்று சொன்னால் பெரிய ரத்த கலர் ஏற்பட்டுரும், அதனால இந்த ராமர் சிலை அகற்றக்கூடாதுன்னு சொல்லி முதல் அநியாயம் நீதிமன்றம் தான் செய்யுது. முதல் அநியாயம் என்ன செய்யறது, மாஜிஸ்ட்ரேட் ஐயார் என்பவன் தான் அதை அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு அளிக்கிறான். எப்படி இது நல்ல ஊரறிய உலகறிய பள்ளிவாசலா இருந்துச்சு, திடீர்னு ஒரு ராத்திரில கொண்டாந்து வைக்கிறான், பிரதமர் வரைக்கும் தலையிடுறாரு, 50 பேரும் சொல்றாங்க, ஆனாலும் இவன் இருக்க மாட்டேங்கிறான். பிறகு இவனுக்கு பிஜேபியில சீட்லாம் கொடுத்தாங்க, அது ஒரு விஷயம். இவனுக்கு பாராட்டு விழாவும் நடத்துனாங்க பிற்காலத்தில். அவன் ஆள்கள் நுழைஞ்சிருக்கான் உள்ள. அதுக்கடுத்து என்னவாகுது, 5 தடவை இந்த பாபர் மசூதியை கூட்டின அந்த சிலை வைத்த பிறகு நீதிமன்றத்தில் போய் கேஸ் போடுறோம், எங்க இடத்துல சிலையை வச்சு விட்டாங்க, அதை வெளியேற்றுங்க. அந்த நீதிபதி என்ன பண்றான், அதெல்லாம் வெளியேற்ற முடியாது, அது வந்து நீதிமன்றம் கையில் எடுத்துக்கிறதுங்கிறான். அதாவது முதல்ல சிலையை வைக்கிறாங்க, கேஸ் போகுது, கேஸ் போன உடனே யாருடைய எதுங்கிற பிரச்சனையை கொண்டு போய் என்ன பண்றாங்க, இது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால நீதிமன்றம் தன்னுடைய பொறுப்பில் அதை எடுத்துக்கொள்ளுதுங்கிறான். 2வது அநியாயம், எங்க பள்ளி வாசல ஊரறிய கொண்டு வந்து சிலையை வச்சிருக்கிறான், போலீஸுடைய எஃப்ஐஆர் தெளிவா இருக்கிறது, அதை எங்கிட்ட விடுறான்னு கேட்டோம்னு சொன்னா, திறந்து விடுறான்னு சொன்னா நீதிபதி என்ன சொல்றான், உனக்கும் இல்ல நாங்க நீதிமன்றமே கையில வச்சுக்கிடுவோம், வச்சுக்கிட்டு ஒரு 4 பூசாரியை நியமிப்போம், ஒரு ரிசீவரை ஒன்று போடுவோம், அவர் தலைமையில் அது நிர்வாகம் நடக்கும்னு சொல்லி பூஜை செய்ய சொல்றாங்க. பள்ளிவாசலுக்குள்ள சிலையை வைத்து விட்டு அந்த சிலைக்கு பூஜை செய்ய சொல்லி உத்தரவு போட்டவன் யாரு, அது ஒரு நீதிபதி தான். அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, இதை எதிர்த்து மறுபடியும் கோர்ட்டுக்கு போறாங்க. என்ன அநியாயமா இருக்கிறது, எங்க இடம், அதுல போய் பூஜைக்கு பண்றீங்களா, தப்பா இருக்குத, திறந்து விடுங்கன்னா திறந்து விட முடியாது, பள்ளிவாசல் ஆக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்றான், பூஜை செய்யறத மக்கள்லாம் பார்க்கறதுக்கு அனுமதிக்கணும்னு அது ஒரு மனுவை போட சொல்லி அவங்க எல்லாம் பார்க்க அனுமதிக்கணுங்கிறான். அப்புறம் உள்ள வர அனுமதிக்கணுங்கிறான். அந்த பள்ளிவாசலுடைய வடிவத்தில் வைத்துக் கொண்டு உள்ள சிலைகளை வைத்து எல்லா விதமான வழிபாடுகளுக்கு 5 கட்டங்கள்ல 5 நீதிபதிகள் தொடர்ச்சியாக தீர்ப்பளித்து அநியாயம் பண்றான். அப்போ நம்ம என்ன செய்யறான், கீழே உள்ளவங்க இப்படிதான் இருப்பானுவ, கீழே மாஜிஸ்ட்ரேட் லெவல்ல உள்ளவன் இந்த மாதிரி கீழ்த்தரமா இருப்பான், செஷன்ஸ் கோர்ட்ல இப்படிலாம் இருப்பான், மேல ஹைகோர்ட்லாம் அப்படி இருக்காது, சுப்ரீம் கோர்ட்லாம் அப்படி இருக்காது, ஓரளவு கரெக்டா இருப்பாங்கன்னு மக்களை நம்பி என்ன செஞ்சோம், மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி போராட்டம் சீக்கிரம் தீர்ப்பு வழங்கு, ஹைகோர்ட்ல தீர்ப்பு வழங்குன்னு கட்டிக்கிட்டு இருந்தோம். அப்ப 5 முறை நமக்கு இந்த பாபர் மசூதியில அநியாயம் இழைத்து விட்டு ஹைகோர்ட்ல அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது இவன் என்ன செய்யறான், அதாவது நெஞ்சில ஈட்டிய கஷ்டம், உடனே நீதிமன்றம் நம்ப முடியாது, கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தானே. இனிமேல் முஸ்லிம்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைக்கு நீதிமன்றத்தை அணுகினால் நியாயம் கிடைக்காது, நாங்க எங்க மத நம்பிக்கை அடிப்படை தான் தீர்ப்பளிப்போம் என்று தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனா இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்கள் மீது மட்டும் பழிய போட்டுட்டு நம்ம யதார்த்தமான விஷயங்களை மறந்துடக்கூடாது. இந்த தீர்ப்புல, இந்த வஞ்சகத்துல, இந்த துரோகத்துல காங்கிரஸ் கயவர்களுக்கு பங்கு இருக்கிறது, இந்த தீர்ப்புல பாஜகவுக்கு பங்கு இருக்கிறது. ஏன் தீர்ப்பு இந்த மாதம் வருது, தீர்ப்பு வருவதற்கு 4 மாதங்களுக்கு முன்னதாகவே எனக்கு சைஃபுல்லா ஹாஜா போன் பண்றார். நம்ம முன்னாள் துணைத் தலைவர் சைஃபுல்லா ஹாஜா அவர்கள் கடையனூர்ல போன் பண்றாரு. என்ன பண்றாரு, இந்த மாதிரி 4 மாசத்துல தீர்ப்பு சொல்ல போறாங்களாம்ல,
அது உங்களுடைய கருத்து என்ன? மத்திய உளவுத்துறை ஐபியில என்ன கேட்கறாங்கிறார். நமக்கு அதிர்ச்சியா இருந்தது. எப்படி அவன் தீர்ப்பு சொல்ற தேதியை கோர்ட்ல ஒண்ணு சொல்லவே இல்லை. இத்தனாம் தேதி இந்த மாசம் தீர்ப்பளிப்போம் ஒரு சிம்டம்ஸ் கூட அவன் காட்டவில்லை. அதுக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் வந்து முஸ்லீம்களை நாடி பிடிச்சு பாக்குறான்னு சொன்னா அப்ப ஒரு முடிவாயிருச்சு. மத்திய அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு என்ன தீர்ப்பு வரப்போகுதுங்கிறத முஸ்லீம்கள் எப்படி எடுத்துக்கிறவாங்கிறதையே ரூட் எடுக்கிறான். இந்துக்கள் ரூட் எடுக்கவே இல்லை. இந்த தீர்ப்பு பாதகமாக இருந்தால் என்ன செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் யார்கிட்ட கேட்கல. இந்து மக்கள்கிட்ட விசாரிக்கிறோம், யார்ட்டையும் கேட்க காணோம். முஸ்லீம்கள்ட்ட பூரா என்ன செய்யறோம், உளவுத்துறையை விட்டு இந்த தீர்ப்பு எப்படி எடுத்துக்கிறீங்க? நம்ம ஆளு வெகுளித்தனமா நாங்க நீதிமன்றத்துக்கு கட்டுப்படுவோம், நீதிமன்றம் கரெக்டா தான் சொல்லணும், நம்மளும் சொல்லிடுவோமா? முஸ்லீம் கரெக்டா ஏமாற ரெடியா இருக்கிறோம், நம்ம அந்த தீர்ப்பை சொல்லிவிடலாம். அழகா ரூட் எடுக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் 4 மாசத்துக்கு முன்னாடியே இப்படி தீர்ப்பளிக்க போற செய்தியை அறிந்து நம்ம மக்கள்கிட்ட என்ன செய்யறான், அதுக்கு அடுத்து ஒரு வாரத்தில் இங்கே நம்மள்ட்ட இருந்து கேட்க ஆரம்பிக்கிறான் மத்திய அரசாங்கம். அப்ப நாடு முழுவதும் விசாரிக்கிறோம். தீர்ப்பு வருவதற்கு பல மாதங்களுக்கு முன்னதாகவே, நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிற தேதியை சொல்றதுக்கு முன்னதாகவே மத்திய அரசாங்கத்துக்கு எல்லா விவரங்களும் தெரிவிக்கப்பட்டிருச்சு. மத்திய அரசாங்கத்தினுடைய பேசி ஒரு காம்ப்ரமைஸ்ல தான் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. தனக்கு சங்கடம் வராம பள்ளி வாசலுக்கு உள்ளதுன்னு கொடுத்து விட்டால் இவங்க இந்துத்துவா கிளம்பிடுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, மறுபடியும் ஆட்சிக்கு வர இயலாது. இப்படி ஒரு ஏமாத்துற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தோம்னா நம்ம அப்படி தக்க வச்சுக்கிட்டு போயிடலாம், முஸ்லீம்கள் கொஞ்சம் அடங்கி போயிடுவாங்க, இவங்க அடக்க இயலாது என்றெல்லாம் கணக்கு பண்ணி மத்திய அரசாங்கத்தினுடைய தூண்டுதலோடு தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதுக்கு என்ன ஆதாரங்கிறீங்களா? நிறைய ஆதாரம் இருக்கிறது. ஒரு ஆதாரம் என்னன்னு கேட்டா, நம்ம சிதம்பரம் இருக்கார் பார்த்தீங்களா, சிதம்பரம், இவர் ஆதியிலிருந்து கவனித்து வந்தீர்களே, ஆனால் இவர் வந்து சங் பரிவாரத்துக்கு ஆதரவான ஒரு ஆள். ஆதியிலிருந்து பல விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்துத்துவாவுக்கு ஆதரவாகத்தான் தன்னுடைய எல்லா நடவடிக்கைகளையும் தன்னுடைய பேச்சுக்களையும் அமைத்துக் கொள்வார். அவர் விட்டே கொடுக்க மாட்டாங்க இந்துத்துவ ஆட்கள். அந்த அளவுக்கு இந்துத்துவாவோட கள்ள உறவு வைத்திருக்கக்கூடியவர் என்று நாமளே பல மேடைகள்ல சிதம்பரத்தை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். அந்த சிதம்பரம் வரலாற்றிலேயே முதல் தடவையா பாஜகவை எதிர்த்து பேசுறாரு. பாஜகவை வன்முறை கட்சின்னு செய்யறாரு. பேச்சு எதுக்காக வேண்டி? இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமா வரப்போறது இல்ல, பாஜகவுக்கு சாதகமா வரப்போகுது, அது காங்கிரஸ் மேல பழி வரக்கூடாதுனால நான் காங்கிரஸ் எதிர்க்கிறேன்னு காட்டுறாரு. நான் பிஜேபி எதிர்க்கிறேன் என்று காட்டுற மாதிரி அவர் ஒரு நாளும் பிஜேபி எதிர்த்தது கிடையாது. இந்த தீர்ப்பு வருவதற்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் தீர்ப்பு வந்த பிறகு நம்மளை சந்தேகப்படுவாங்க. முஸ்லிம்கள் எல்லாரும் நம்ம அரசாங்கத்து மேல டவுட் போடுவான். அரசாங்கத்து மேல டவுட் வரக்கூடாது என்று சொன்னால் நம்ம பிஜேபி கடுமையா திட்டணும், பிஜேபிக்கு எதிர் மாதிரி காட்டிக்கொள்ளணும், பிஜேபியோட அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் போட்டு சிதம்பரத்தை இறக்கி விடுறாங்க. நமக்கு ஆச்சரியமா இருந்தது, எப்படி சிதம்பரம் இந்த மாதிரி பேசுவாரு? சிதம்பருடைய பதவிக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் பிஜேபியில முட்டு கொடுத்துட்டு இருந்தா, அவங்களுக்குள்ள கள்ள உறவு இருக்குது, எப்படி சிதம்பரம் பிஜேபி எதிர்த்து சங் பரிவாரத்தை எதிர்த்து பேசுறா டவுட் பட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்தா இந்த சங் பரிவார கூட்டம் அத்வானியில இருந்து அசோக் சிங்கால இருந்து எல்லா இந்துத்துவ இயக்கங்களும் இந்த நீதிமன்ற தீர்ப்பளிக்க போகுதுன்ற உடனே என்ன ரியாக்ஷன் போட்டாங்க யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள்? நீதிமன்ற தீர்ப்பை கேட்க மாட்டோம் சொன்னார்களா இல்லையா? நீதிமன்றம் இதுல தலையிடக்கூடாது சொன்னாங்களா இல்லையா? எங்க மத நம்பிக்கையில தலையிடுவதற்கு நீதிமன்றத்துக்கு ரைட்டு இல்லை, நீ சட்டத்தை திருத்தி எங்களுக்கு கோயில் ஆக்கணுமே தவிர கோர்ட்ல இதை தீர்த்து கொள்ள மாட்டோம். யார் சொன்னா? பிஜேபியில இருந்து, விஸ்வ இந்து பரிஷத்துல இருந்து, எல்லா விதமான இந்துத்துவாவுடைய ஆர்எஸ்எஸ்ல இருந்து அனைவரும் ஒரே மாதிரி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நாங்கள் நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட மாட்டோம். இப்படி சொல்லிக்கிட்டு வந்தவன் இப்ப தீர்ப்பு வரப்போன்னு தெரிஞ்ச உடனே சைலண்ட் ஆயிருங்க, அமைதியாயிருங்க, எந்த பிரச்சனைகளை பாருங்கிறான். வரலாற்று முதல் தடவையா இவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது தீர்ப்பு இப்படித்தான் வரும் தெரிஞ்ச காரணத்தினாலதான் நமக்கு பாதகமா வரப்போறது இல்லை, நம்ம மக்களை தூண்டி விடக்கூடாது, நமக்கு சாதகமா தான் இல்ல நீதிபதியை சரி கட்டிட்டோம், நீதிபதி எல்லாம் பேசியாச்சு, பேசி வச்சு வாங்கப்பட்ட தீர்ப்புங்கிறதுக்கு இந்த சங் பரிவாரத்தினுடைய அசாத்திய மௌனம்
அசாத்தியமான ஆதரவு, நீதிமன்றத்துக்கு ஆதரவா சொன்ன கருத்து ஆதரவா இருக்கா இல்லையா? அது போக சுப்ரீம் கோர்ட்ல ஒருத்தன் கேச போடுறான், தீர்ப்பை தள்ளி வைக்கணும். சங் பரிவார் என்ன பண்ணணும்? ஆமான்ல சொல்லணும், தள்ளி வைக்கிண்டு. அத்வானி கண்டிக்கிறாரு, ஏன் தள்ளி வைக்க வேண்டும், தள்ளி வைக்க கூடாது, தீர்ப்பை உடனே சொல்லுங்கிறாரு. தீர்ப்பை உடனே சொல்லக்கூடாது என்று சொல்ல அத்வானி தீர்ப்பை உடனே சொல்லுன்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? தீர்ப்பு அவருக்கு தெரியும். ஏமாந்த நம்ம மட்டும்தான், முஸ்லிம் வழக்கறிஞர்களும் பாபர் மசூதி கமிட்டியை சேர்ந்தவங்க தான் ஏமாந்தமே தவிர இதான் எழுதி வச்சிருக்கிறான் என்பது பிஜேபிக்கு தெரியும், காங்கிரசுக்கு தெரியும். நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் அரைப்பக்கம் முழுப்பக்க விளம்பரங்கள். இப்படித்தான் தொடர்ச்சியாக காங்கிரஸ் என்ன பண்ணுது, திட்டம் போட்டு இப்படித்தான் ஏற்கனவே 5 தடவை தீர்ப்பளித்ததுலையும் காங்கிரசுடைய கை இருந்தது. இவங்களுக்கு பாபர் மசூதி சம்பந்தமா நமக்கு சாதகமா தீர்ப்பு வந்து விட்டால் அது இந்துத்துவாக்கள் வளர்ந்துருவாங்க, அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க, மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வர முடியாது என்று பயந்து காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுதுன்னு கேட்டா, முஸ்லீம் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் கொடுத்து ஒரு மாதிரியா ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி முடிச்சு விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அந்த கட்ட பஞ்சாயத்து தான் இப்ப நடந்திருக்கிறது. அதனால இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏதோ நீதிமன்றத்தின் மீது மட்டும் பழி போட்டு போயிடக்கூடாது. காங்கிரஸ் கயவர்களுடைய கைவரிசையும் பிஜேபி காரர்களுடைய கள்ள கூட்டும் இந்த தீர்ப்பில் இருந்து அம்பலமா தெல்ல தெளிவாக தெரிகிறது. அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? தீர்ப்பு அளிக்கிறார். ராமர் தானே பிறந்தாரு, உனக்கு தில்லி இருந்தா, உனக்கு திராணி இருந்தா, உனக்கு முதுகெலும்பு இருந்தா, ராமர் அங்க பிறந்தார்ல, எல்லாம் ராமருக்கு போ, பையன் 3ல் 1 எங்களுக்குங்கிற நீ என்ன பண்ணிருக்கானே? ராமர் தானே பிறந்தாரு, கோயில் தானே இடிச்சு தானே பள்ளியாசல கட்டணும், அப்ப எங்களுக்கு ரைட் இல்லையில அப்படி நீ சொல்றதா இருந்தா என்ன பண்ணு, முஸ்லீமுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப முஸ்லீமுக்கு கிடையாது, ஒட்டுமொத்த இடத்தையும் நாங்கள் ராமர் கோயிலுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னியா, இதான் கட்ட பஞ்சாயத்துங்கிறது. நீங்க 2 வச்சு அது 2 யாருக்கு? பள்ளி வாசல பறி கொடுத்தவனுக்கு 1, பறிச்சு கொண்டவனுக்கு 2. அவங்க தீர்ப்பு வழங்கினவுன்னு பசங்க, சின்ன பசங்க SMS அனுப்புறாங்க, சின்ன பசங்க கல்லூரி மாணவர்கள் அனுப்புறாங்க. என்னது, நம்ம ஒசாமா இருக்கார்ல, ஜோக் அனுப்புறாங்க. ஒசாமா என்ன பண்றாரு, இந்த கேஸ இந்த உலக வர்த்தக மையத்தை இடிச்சார்ல, விமானத்தை மோதி, அவர் போய் இந்த நீதிபதி கேஸ கொடுத்தாருன்னு வைங்க, ஒசாமாவுக்கு 2, அமெரிக்காவுக்கு 1 தீர்ப்பளிச்சிருப்பாங்க. ஆமா, இந்த 3 நீதிபதியை போய் இந்த உலக வர்த்தக மையம் இடிச்சிருக்காங்கல்ல, நான் தான் இடிச்சேன், அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒசாமா கேஸ போட்டாருன்னு சொன்னா, இந்த 3 கூமுட்டை நீதிபதியா இருந்தான்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான், ஆட்சி புடிச்சு 1 வச்சுக்க, ஒசாமா 2 கொண்டு வச்சுக்க அப்படின்னு தீர்ப்பளிப்பியாடான்னு சொல்லி யாரு, பசங்க கல்லூரியில படிக்கிற மாணவன் கிண்டல் பண்ணி புரிந்து கொள்ள அவ்வளவு கேவலமான தீர்ப்பு. நீ 2 வச்சுக்க, நீ 1 வச்சுக்க என்று சொல்லி ஒரு கட்ட பஞ்சாயத்தாக நினைச்சிருக்கிறாங்க, இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அப்ப இந்த தீர்ப்பை பொறுத்த நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் சட்டத்தினுடைய எந்த ஒரு அம்சமும் இதில் பேணப்படவே இல்லை. முழுக்க முழுக்க அப்பட்டமாக சட்டத்தை மீறி இந்த தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள். இது ஆனால் நம்ம பொறுமையா இருக்கிறோம், ஆனால் என்ன செய்யறோம், பொறுமையா இருக்கிறோம். இப்ப நம்ம அடுத்து நம்ம என்ன செய்யணும்? பள்ளி வாசல் எரிஞ்சு விட்டாங்க, தருவான்னு வருஷத்தை ஓட்டி விட்டோம், இதுவரை கடைசியில் நீதிமன்றத்துக்கு நம்பிக்கை வச்சிருந்தோம், அவனும் தெளிவா தன்னை காட்டிட்டான். இதுல மட்டும் காட்டல, பல சந்தர்ப்பங்கள்ல நீதிமன்றங்களை பார்த்தோம்னு சொன்னா, முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்களுக்கு நம்ம போகலாமா இனிமே என்கிற அளவுக்கு பல நிகழ்ச்சிகள் நாட்டில் நடந்திருக்குது. ஒருத்தன் தாடி வைக்கலாமான்னு கேட்டு போனான்னா தாடி வைக்காதங்கிறான் நீதிபதி. சீக்கியர்கள் தலப்பா வச்சுக்கிறாங்களப்பா, நாங்க தாடி, அவங்களும் தாடி வச்சிருக்கிறாங்க, அது வேற இது வேற, நீ தாடி வைக்க கூடாது யார் சொல்றா? நீதிபதி சொல்றான். அது சொன்னா பரவாயில்லை, இந்த தாலிபானிசத்தை எல்லாம் நாங்கள் அனுமதிக்க முடியாதுங்கிறான் ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி. இதுக்கு பேர் தாலிபானிசமா? எது, ஒருத்தன் அவன் தாடியை வச்சுக்கிட்டு இருந்தா, தாடிங்கிறது பீரங்கி நினைக்கிறீங்க இருக்கு, தாடி வச்சான்னு சொன்னா தாலிபானிசம் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கண்டைய கட்சி உண்டு ஒரு நீதிபதி சொல்லி கடைசியில் உலகமெல்லாம் கண்டிச்ச பிறகு மன்னிப்பு கேட்டு, அது ஒரு விஷயம். அப்ப உள்ளத்துல என்னத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க, முழுக்க முழுக்க காவியை நுழைத்து கொண்டு நீதிபதி சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இப்படி பல கேசுகள் நம்ம தொடர்ச்சியா பார்க்கிறோம், எல்லாத்திலும் நமக்கு அநீதி இழைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அப்ப நம்ம கடைசி நம்பிக்கையா வைத்திருந்த நீதிமன்றமும் கைவிட்டுருச்சு. இன்னொரு கடைசி நம்பிக்கை சுப்ரீம் கோர்ட்டு தான் இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்ல என்ன செய்ய போறான், அவனாச்சும் ஒழுங்கா சொல்லுவானா,
அவனு இதே அதுலயும் நம்ம புதுசா நம்ம தயாரா இல்லைங்க. அவ்வளவு நம்பிக்கையில வச்சிருந்தோம். ஹைகோர்ட் தீர்ப்புல 100% நம்பிக்கை வச்சிருந்தோம். அதுலயும் பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க பொழுது சுப்ரீம் கோர்ட் எப்படி சொல்லு, அவன் எல்லாத்தையும் எதிர்ப்பு சொல்லுவாங்க. ஏன் எங்கள் மத நம்பிக்கை எப்படி நாங்க தீர்ப்பளிக்கிறோம் அவனு சொல்லிவிட்டான்னா அவ்வளவு அவுட்டு முடிஞ்சு போச்சுக்காத. அப்ப நம்ம இப்ப என்ன செய்து கொள்வது, முஸ்லீம்கள் நம்முடைய நிலைப்பாடுகளை எப்படி அமைத்துக் கொள்வது, இதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கோம். நம்மை பொறுத்த வரைக்கும் 1992 முஸ்லீம்கள் ரொம்ப கோபத்தினுடைய உச்சகட்டத்தில் இருந்தாங்க. எந்த அளவுக்கு இருந்தாங்க? ஒவ்வொருத்தரும் அருவாள் எடு, கத்தி எடு, இந்த நாட்டில் நம்ம வாழ முடியாது, இந்த நாட்டில் நிம்மதி இல்லை, இந்த நாட்டில் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க என்கிற மாதிரி பள்ளி வாசல் இடிக்கப்பட்ட கோபத்தில் பலவிதமான ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலையில் முஸ்லீம்கள் இருந்தார்கள். இப்படி அப்பட்டமா ஒரு அநியாயம் நடக்கிறது, ராணுவம் இருக்குது, போலீஸ் இருக்கிறது, நீதிமன்ற உத்தரவு இருக்கு, அதெல்லாம் மீறி படை திரட்டிட்டு போய் இடிக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கிறாங்களே, இடிச்சாங்கல்ல, நீதிமன்றம் போலீஸ் பார்த்துட்டு தானே இருந்துச்சு, ராணுவம் பார்த்துட்டு தானே இருந்துச்சு. கேட்டானுன்னா டயரை கொளுத்தி போட்டாங்கிறான். டயரை கொளுத்தி போட்டுட்டு இந்த ராணுவங்க கை கட்டி வேடிக்கை பார்த்துன்னு சொன்னா கேவலம் இல்லையா ஒரு நாட்டுக்கு? ஒரு ராணுவம் இதை சொல்லலாமா, ஒரு போலீஸ் இதை சொல்லலாமான்னு சொல்லி நம்ம ரொம்ப ஒரு மன விரக்தி நிலைக்கு இந்த சமுதாயம் தள்ளப்பட்டு அவன் தனக்கு தெரிஞ்ச காரியத்தை செய்ய ஆரம்பித்தான். என்ன செஞ்சான்? அருவாள் எடுக்கிறோம், அருவாள் எடுத்தான், குண்டு எடுக்கிறோம், குண்டு எடுத்தான். நமக்கு ஒன்றும் நீதி கிடைக்காதுங்கிற அளவுக்கு இந்த மக்களை விரக்தியுடைய உச்ச நிலைக்கு தள்ளினார்கள். இது சரியில்லை. நம்ம அந்த மாதிரியாக சட்டத்தை கையில் எடுத்தோம் என்று சொன்னால் நமக்கு நீதி கிடைக்காது. நமக்கு நீதிமன்றங்கள் ஒன்று இருக்கிறது, அதுல நமக்கு நீதி கிடைக்கும். நம்ம போராடுவோம், மக்கள் சக்தியை திரட்டுவோம், அதன் மூலமாக நம்மளை பாதுகாத்துக் கொள்வோம் என்று ஆர்வத்தை ஊட்டித்தான் இந்த 1992 இருந்து மக்களை திருப்பி கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு வன்முறைகள் கிடையாது, எந்த விதமான அசம்பாவிதம் கிடையாது. மக்களை சொல்லு கட்டுப்படக்கூடியவர்களாக, சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களாக, ஒரு நூல் கூட தாண்டாதவர்களாக ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இப்ப நமக்கு என்ன பயமாக இருக்கிறது? அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் தொடர்ந்து முதுகுல குத்துனீங்கன்னு சொன்னா இந்த மக்களை இனி நாங்கள் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? என்ன சொல்லி கட்டுப்படுத்துவோம்? என்ன சொல்லி நீ பொறுமையா இரு நாங்க கேட்போம். பள்ளியாசல் படிச்சுக்கிட்டு இல்லப்பா, இப்ப என்ன செய்யறாங்க? இடிச்ச பிறகு அவங்க திமிர பாருங்க, 3ல் 2 பங்கு கொடுத்த பிறகு முழுசா தான் வேணுங்கிறான். அதோட நிக்கல, சுப்பிரமணிய சாமி வச்சிருக்க கத்துறான். இப்ப அயோத்தி முடிஞ்சு விட்டது, அடுத்து மதுரா காசி எல்லாம் இருக்குதுங்கிறான். மதுரா காசியுடைய பள்ளிவாசல் இருக்குல்ல, அதையும் கைப்பற்றணும், அதுவும் கோயில் தான் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பஞ்சாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். இந்த மாதிரி நடக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் எந்த சட்டத்தை மதித்து மக்களை அமைதிப்படுத்தினோமோ, எந்த சட்டத்தின் மீது நாங்கள் நம்பிக்கையை ஊட்டினோமோ, எந்த நீதிமன்றத்தின் மீது நாங்கள் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தோமோ, இதன் காரணமாக நாங்கள் கோழைகள் என்றெல்லாம் கூட சில தீவிரவாத சிந்தனை உடையவர்களால் விமர்சிக்கப்பட்டோமோ, இப்ப அந்த மக்களுக்கு நாங்கள் என்ன பதில் இப்போது சொல்வது? எதை சொல்லி மக்களை நாங்கள் திரட்டுவது? எதை சொல்லி? அப்ப அந்த கண்ட்ரோல் இல்லாமல் எந்த இயக்கத்துக்கும் முடியாது. இன்னைக்கு நிலைமை என்ன? ஒரு விரக்தியான ஒரு மனநிலையில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஆய்வு செய்த வகையில ஏதோ முஸ்லீம்கள் மௌனமா இருக்கானு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. திருப்தி அடைஞ்சு விட்டார்கள், திருப்தியிலே மௌனமா இருக்கிறோம், நொந்து போய் மௌனமா இருக்கிறார்கள். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்றது என்று தெரியாமல் மௌனமா இருக்கிறார்கள். இதுக்கு மிஞ்சின ஒரு அநீதி நடக்குமா என்று கவலையோடும் வருத்தத்தோடும் அவர்கள் மௌனமா இருக்கிறார்களே தவிர, நீதிமன்றம் அழகான தீர்ப்பை தந்து விட்டது, நமக்கு நியாயம் கிடைத்து விட்டது, 60 வருஷ போராட்டம் வெற்றி கிடைத்து விட்டது என்பதற்காக மௌனமா இருக்கிறோம். அதுக்கு மௌனமா இருக்கிறீங்க? ஒருத்தம் கூட அதுக்கு மௌனமா இல்ல. நாங்கள் மௌனமா இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, இனி என்ன செய்யறது? ஒன்னும் கிடைக்கலையே. நெக்ஸ்ட் அடுத்து என்ன? அடுத்த ஸ்டெப்பை எப்படி எடுத்து வைப்பது? எந்த ஒரு இயக்கத்துக்காரனுக்கும் இனிமேல் முடியாது. இன்னைக்கு நிலைமை என்னது? இனிமேல் மக்களை வாங்க ஜனநாயகத்துக்கு வாங்க, வாங்க சட்டத்துக்கு போவோம், வாங்க போராட்டம் பண்ணுவோம் என்பதெல்லாம் இந்த இந்துத்துவாவுக்கும் எங்களுக்கும் நடக்கக்கூடிய போராட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதன் மீதும் நம்பிக்கை இழந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்களே சொன்னாலும் மக்கள் கேட்காத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு அந்த தீர்ப்பு வந்த பிறகு ஒவ்வொருத்தருடைய முகத்திலையும் கிழிகிறது. நம்ம கலைஞர் சொல்றார், அனைவரும் இறக்கத்தக்க தீர்ப்பு இது. எதுல
நம்ம பள்ளிவாசலை இடிச்சதை கண்டிச்ச கருணாநிதி சொல்றாரு, இது அனைவரும் ஏற்கத்தக்க தீர்ப்புங்கிறாரு. உன் அறிவாலயத்துக்கு இப்படி சொன்னா அனைவரும் ஏற்கத்தக்கதா இருக்குமா? அறிவாலயத்துக்கு ஒரு வழக்கை போட்டு வைகோக்கு 3-2 கருணாநிதிக்கு 3-1ன்னா அது அனைவரும் ஏற்கத்தக்க தீர்ப்பா இருந்திருக்குமா? எது தீர்ப்பான்? இது அனைவரும் ஏற்கத்தக்க தீர்ப்புன்னு யார் சொல்றா? அவர் ஒரு ஈட்டி எடுத்துக்கிட்டு ஒரே குத்துறாரு அப்படின்னு திகைச்சார நிக்கிறோம். என்னடா இது, எங்க இருந்து கண்டிப்பாங்கன்னு பார்த்தா உருவையை கண்டிக்க மாட்டாங்க, அப்படி நிக்கிறான். வாய மூடி மௌனமா இருக்கிறாங்க. காங்கிரஸ் நேற்று கூடி முந்தா நாள் கூட தீர்மானம் போடுறான், அனைவருக்கும் ஏற்கத்தக்க, நாடே சுமூகமாகி விட்டது, நாடே அமைதியாக இருக்கிறது, நாட்டு மக்களே அப்படி ஏற்றுக்கொண்டார்கள். ஒரே ஒரு முலாயம் ஒருத்தன் தான் கத்துனான். அவனை தவிர எவனை போல்டா என்ன செய்யல, இது அக்கிரமம், இது அநீதி, இது முஸ்லிம்களுடைய முதுகுல குத்தி இருக்கிறது, இது வஞ்சகம், சூழ்ச்சி, மோசடி என்று எவ்வளவு கடுமையாக விமர்சிக்கணுமோ அந்த அளவுக்கு அரசியல்வாதிகள்ல ஒரு முலாயம் சிங் யாதவ் ஒரு ஆள் தான் கடுமையாக விமர்சிச்சானே தவிர முஸ்லிம் வாக்குகளை பெற்று ஆட்சியில் இருக்கக்கூடிய மாயாவதியோ இன்ன பிற தலைவர்களோ நல்ல தீர்ப்பு, ஏன் பஞ்சாயத்து முடிஞ்சு அவங்க நினைக்கிறாங்க முடிஞ்சு முஸ்லீம் அமைதி ஆயிட்டான், ஏமாத்திடலாம். ஏண்டா இது அடிப்படையை பார்க்க மாட்டீங்களா? பள்ளிவாசலை இடிக்கும் போது இவ்வளவு ஆட்டம் போட்டீங்க, இடிச்சவனுக்கு கூட தண்டனை கொடுத்தீங்களா? இடிச்சவனை நீதிமன்றத்தை மீறி இடிச்சவனை கொண்டு கோர்ட்ல நிப்பாட்டி கோர்ட்டு கலைகிற வரைக்கும் தண்டனை. நீதிமன்ற அவமதிப்புங்க. சுப்ரீம் கோர்ட்ல நாங்க பள்ளிவாசல கை வைக்க மாட்டோம் என்று உறுதிமொழி கொடுத்துட்டு அது அத்துமாரி மீறினாரு, மீறி இடிச்சாரு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டாங்க. நீதிமன்றம் என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா? சபை கலைகிற வரைக்கும் அவருக்கு ஜெயில் தண்டனை. சபை கலைகிற வரைக்கும் தான் வழங்குதா? கோர்ட்டு கலைகிற வரைக்கும் ஒரு 4 மணி நேரம் அவர் நிற்பார், அவ்வளவுதான். அதோட முடிஞ்சிருச்சு நீதிமன்ற அவமதிப்பு. இப்படிதான் எங்களுக்கு கொடுப்பியா? அப்ப எல்லா விஷயத்திலையும் பார்க்கிறோம், தொடர்ந்து அநீதிக்கு மேல அநீதி இழைக்கப்படுகிறது. இந்த அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து கொண்டு இடதுசாரிகள் அப்படி லேசா அப்படி கண்டிக்கிறாங்க. இப்ப 1-2 கட்சிகள் என்ன செய்யறாங்க. அதுல இப்ப என்ன கருணாநிதி தெரியாதனமா ஆதரிச்சு விட்டாரா? ஜெயலலிதா வழக்கம் போல அம்மா தெளிவாக ஆதரிச்சிருச்சு, அந்த அம்மாவும் அற்புதமான தீர்ப்பு வந்துருச்சு. இப்ப என்ன பண்றாருன்னு கேட்டா, யாரோ சொல்லிட்டாங்க கருணாநிதி, நீங்க ஆபத்தான ஒரு அறிக்கை விட்டுட்டீங்க, உங்களுக்கு ஆப்பு வைக்க போறாங்க. என்னதுக்கு ஆப்பு? அவர் சேது சமுத்திர திட்டம், இந்த கடலை ஆழப்படுத்துற திட்டம், அதை எடுத்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுல கீழே ராமர் பாலம் இருக்கிறான். இந்த இடத்துல சேது சமுத்திரம் தோண்டக்கூடிய இடத்துல ராமருக்கு ஒரு பாலம் இருக்குதான். பாலம்லாம் இல்லைங்க, மண் திட்டு இருக்கிறது. அது ராமர் பாலம்ட்டாங்க. ராமர் பாலத்தை இடிக்க கூடாதுன்னு கேட்டப்பட்டு விட்டாங்க. அரசு என்ன வச்சு அதை நிப்பாட்டிச்சாங்க கோர்ட்ல. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய கூட இருக்கிற ஆளுகள்லாம், நீங்க ஒரு ஆபத்துக்கு வழி தோண்டிட்டீங்க. என்ன வழி தோண்டிட்டீங்க? ராமர் பிறந்தாருன்னு சொல்றான் கோர்ட்ல, அதை சரியான தீர்ப்புட்டீங்க. இதே மாதிரி நீதிபதி சொல்ல போறாங்க. என்ன சொல்லுவான்? அது ராமருடைய பாலம் தான், ராமர் தான் கட்டினாரு, நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதனால அந்த ராமர் பாலத்தை இடிக்க கூடாதுன்னு சொல்ல போறான். உங்க சேது சமுத்திரத்துக்கு ஆப்பு வைக்க போறாங்க என்ற உடனே அப்படி பல்டி அடிச்சு அதை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அது ராமர் பிறந்ததெல்லாம் கண்டுபிடிக்க முடிகிறது, ராஜராஜன் பிறந்ததை கண்டுபிடிக்க முடிகிறதாண்டு அப்படி டயலாக் பிள்ளையாச மாற்றி போடுறாரு. அப்ப நான் என்ன ராமர் பாலத்துக்கு வேலை தீர்ப்பு வரும். பாபர் மசூதிக்கு வந்த அந்த தீர்ப்பு தான் எதுக்கு வரேன்? ராமர் பாலத்துக்கு வரேன். அவங்க எடுத்து பார்ப்பாங்க, மணல் திட்டு இருக்கிறது, மணல் திட்டு ராமர் கட்டின பாலம், அதை இடிக்க கூடாது, அதனால ராமர் பாலத்தை இடிக்காத. அப்ப சேது சமுத்திர திட்டத்துக்குள்ள எல்லாம் பாழாகி போயிடும். அப்ப அந்த மாதிரியானவங்க வந்தவன ஒரு பிறண்டு பேசுறாரே தவிர கருணாநிதியில இருந்து, ஜெயலலிதாவில இருந்து, வைகோவில இருந்து, நாட்டில் உள்ள காங்கிரஸ்ல இருந்து எல்லா கட்சிகளும் இந்த தீர்ப்பு சரி. எதனால சரிங்கிறான்? நம்ம மௌனத்தை நம்ம என்னமோ சந்தோஷமா ஏத்துக்கிட்டோங்கிற மாதிரி சித்தரித்து இந்துக்களும் ஏற்றுக்கொண்டார்கள், முஸ்லிம்களும் ஏற்றுக்கொண்டார்கள், அதனால சரியான தீர்ப்பு. நாங்க ஒரு காலத்துல ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இது ஒரு அயோக்கியத்தனமான தீர்ப்பு. கட்டுப்படுறோம், ஏன் நாங்க அத்துமீற மாட்டோம். இப்படிதான் தீர்ப்பளிச்சீங்கன்னு சொன்னா அது நாங்க கட்டுப்படுவோம். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை, நான் அரசாங்கத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புற செய்தி என்னவென்று சொன்னால், இப்படி எல்லாரும் எங்களை கைவிட்ட நிலையில தௌஹீத் ஜமாத் நாளைக்கு பாபர் மசூதி மீட்க கூப்பிடுறோம், யார் வருவா? என்னங்கடா விளையாடுன்னு கேட்பீங்களா இல்லையா? நாங்க நாளைக்கு கூப்பிடுறோம், வாங்க மீட்க போறோம். ஆமா, இது வரைக்கும் நீங்க மீட்டு லட்சணம் போது வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவீங்களா இல்லையா? எந்த கட்சிக்காரங்க கூப்பிட்டாலும் போவாங்களா? போய் அதே மாதிரி கரசேவை நடத்தி லட்சக்கணக்கான பேரை இடிச்சு கூட்டிட்டு போய் இருக்கிற இடிச்சு தள்ளிவிட்டு கட்டணம் தான் மட்டும்தான் வருவானே தவிர
இந்த ஸ்ட்ரென்த்லாம் இனிமே எடுபடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்லாம் அடிச்சா என்ன செய்ய மாட்டான், மக்கள் நம்ப மாட்டான். அப்ப என்ன வாகம் தெரியுமா, என்ன வாகம் தெரியுமா, நாங்க இந்த மாதிரி டிசம்பர் 6 போராட்டம் கண்ட்ரோல் பண்றோமே, ஒரு உணர்ச்சிக்கு ஒரு வடிகால கொடுக்கிற காரணத்தினாலதான் வர்றான், கோஷம் போடுறான், அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துறான், போயிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். எல்லா இயக்கங்களும் மக்களை கைவிட்டு விட்டு, மக்களும் இயக்கங்களை கைவிட்டு விட்டார்கள் என்று சொன்னா 10 பேர் கிளம்புனா போதும், 10 பேர் போட செத்தாலும் பரவாயில்லை. அதுக்கு தான் நீங்க வழிவகுக்க போறீங்க. இந்த தீவிரவாத சிந்தனைக்கெல்லாம் போகாம கட்டுப்படுத்தணுமே, எங்களுக்கெல்லாம் செருப்படி கொடுத்துருக்கீங்க. நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக எங்களை எல்லாம் நினைச்சிருக்கீங்க, மக்கள் இருந்து தனிமைப்படுத்திருக்கிறீங்க. நாங்கள் சொன்னால் மக்கள் இது கேட்க மாட்டார்கள். இந்த விஷயத்திற்கு பாபர் மசூதிக்குன்னு கூப்பிட்டா மக்கள் கேட்க மாட்டார்கள் நிலைக்கு தள்ளி இருக்கிறீங்க. இதுக்கு பிறகு அவன் நினைச்சதை அவன் செய்ய ஆரம்பித்தால் நாடு தாங்குமா? நீங்க நினைக்கிறீங்க நடக்காது. இந்த மௌனம் தான் ஆபத்தானது. சத்தம் போட்டு ஆபத்து கிடையாது. ஒரு செத்து போயிட்டான்னு வைங்க, கொண்டாட்டி உட்கார்ந்து அழுதுட்டா பஞ்சாயத்து இல்ல, இப்படி உட்கார்ந்து இருந்தா என்ன நடக்கும் சொல்லல, அழுகலன்னு வைங்க, அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தலன்னு வைங்க, அந்த மௌனம் ஆபத்து. அடுத்து மெண்டலா போவாளா, அவளே செத்து போயிருவாளா, அடுத்து என்ன நடக்கும் யாராலும் சொல்லல, கணிக்க இயலாது. அப்ப அசாத்திய மௌனம் நிலவுகிறது. உங்களுக்கு கணிக்க தெரியல, மக்களுடைய உணர்வுகளை கணிக்க தெரியல. இப்படி நொந்து போய் வெத்தாகி போயிருக்கிறவன் எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பான். 1000த்துல ஒருத்தன் வேற மாதிரி நினைத்தால் அந்த ஒருத்தனை எவனாலையும் கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்துறவனையும் போட்டு தள்ளுவாங்க. அதான் நீங்க உள்ள நிலைமை. அந்த நிலைக்கு எங்க மக்களை இப்ப தள்ளி இருக்கிறீர்கள். இப்ப சுப்ரீம் கோர்ட்ல யாவது, இப்ப கடைசி நம்பிக்கை என்ன இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல யாவது சட்டப்படி தீர்ப்பளிக்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்தில் யாவது சட்டப்படி நீங்கள் தீர்ப்பளிக்க தவறினால், அதை விரைவுபடுத்த தவறினால், உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக வேண்டி எங்களுடைய உரிமைகளை நீங்கள் பலி கொடுக்க நீங்கள் நினைத்தால், எங்களாலும் எந்த இயக்கத்தினாலும் முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள உணர்ச்சி வசப்படக்கூடிய இளைஞர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்படும். நாங்க தூண்டி விடுறது சொல்லல, நாங்கள் கணிக்கிறோம். எங்களுக்கு போன போட்டு கேட்கிறோம், அடுத்து என்ன செய்ய போறிய, கிண்டல் பண்றான், அடுத்து என்ன, அடுத்த போராட்டம் எங்க பண்ண போறிய. அப்ப மக்களுடைய நிலை என்ன, கிண்டலா நாங்க நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள அர்த்தம் என்ன, மக்கள் பயங்கரமான ஒரு ஆத்திரத்தில் உள்ள குமைந்து கொண்டிருக்கும் சொல்லுங்கள, உள்ள புகஞ்சுக்கிட்டே இருக்கும். நல்லா கங்கு வந்தோம் எனக்கு திரிந்து தீப்பத்தி எரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு நிலையில முஸ்லிம் சமுதாயத்தை இந்த தீர்ப்பு தள்ளி இருக்கிறது. இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், முஸ்லிம்கள் இப்படி, நான் எதுக்கு சொல்றேன் இத, உளவுத்துறை அதிகாரிகள் ஒழுங்காக மத்திய அரசாங்கத்துக்கு இந்த தகவலை கொண்டு போங்க. இது ஒரு ஆபத்தான மௌனம், செத்தாலும் பரவாயில்லைங்கிற நிலைமைக்கு நக்சலைட்லாம் ஏன் உருவானா? இன்னைக்கு மாவோயிஸ்ட் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுத, எதனால ஆடுதுங்கிற, அவன் என்ன வன்முறையாளனா பிறந்தானா? இல்ல, போலீஸ் அவன் அடக்குறீங்க, மிராசுகளும் அடக்குறீங்க, அரசியல் கட்சிகளும் அடக்குறீங்க, அவனுடைய நிலத்தை எல்லாம் போய் அபகரிச்சுக்கிறீங்க. அவன் எங்கேயுமே கோர்ட்டுக்கு போனாலும் அவனுக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. அவன் பாக்குறான், ஓடா எடுறான், நம்மளே சட்டத்தை கையில் எடுப்போம், அப்படித்தானே உண்டானா? ஒரு சமுதாயம் சின்ன சமுதாயமா இருந்தாலும் சரி, பலவீனமான சமுதாயமா இருந்தாலும் சரி, ஒரு அளவுக்கு மேல நீங்கள் நசுக்கினீர்களே ஆனால் நம்ம செத்தாலும் பரவாயில்லைன்ற ஒரு நிலைக்கு நம்ம சாவத்தான் போறோம், வீரனா சாவோமேங்கிற மாதிரி நிலைக்கு நீங்கள் ஒரு சமுதாயத்தை தள்ளினால் அதனுடைய விளைவு மாவோயிஸ்ட், அதனுடைய விளைவு நக்சலைட். இன்னைக்கு 5 மாநிலங்கள் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. ராணுவத்தையும் போலீஸையும் பறி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியே ஒரு நாட்டில் இப்படியான அதிருப்தியாளர் உண்டாகிட்டு இருக்க போறீங்களா? எல்லாருக்கும் சமநீதிக்கு தானே அரசியல் சாசனம் உருவாக்குனீங்க, அனைவருக்கும் உரிய உரிமையை பாதுகாக்கிறதான சபதம் எடுத்திருக்கிறீங்க. அதன்படி நீங்க நடக்க தவறினீர்களே ஆனால் இப்படியான எண்ணங்கள் எங்க மக்களுக்கு ஏற்பட்டு விடுமோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம். இது அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரம் மக்களுக்கு சொல்கிறோம், முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் வேண்டிக் கொள்வது, இறுதியாக நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, நம்ம நம்புவோம். சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களும் தீர்ப்பளி, அவங்கள்ட்ட இந்த மாதிரி காவிகள் இருக்கிறது, அவங்கள்ட்ட பலவிதமான சிந்தனையுடைய அந்த மத பக்தி உடைய வெறி உடையவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் உலகமெல்லாம் பார்க்குமே, ஒரு கரைபடிந்த வரலாறு நமக்கு ஆகிவிடுமே என்ற பயத்திலேயாவது ஒரு நல்ல தீர்ப்பு வழங்குவான்னு மனசார நம்ம நம்புறோம். இந்த அப்பீலுக்கு பிறகு அவங்க சரியான தீர்ப்பு தர்ற வரைக்கும் அதை விரைந்து பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் நீங்கள் அசாத்திய மௌனம் காத்தாலும் அந்த மௌனம் வன்முறையின் பக்கம் உங்களை தூண்டிவிடக் கூடாது. இன்னொரு கடைசி வாய்ப்பு இருக்குல்ல, ஹைகோர்ட்டோட முடிஞ்சிருச்சுன்னா நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். ஹைகோர்ட்டுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்கிற காரணத்தினால
அதுல அந்த தீர்ப்பு வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டும். அதான் நம்ம செய்ய வேண்டிய கடமை. உணர்ச்சி வசப்பட்டோன்னு வைங்க, அதுல சரியான தீர்ப்பு கிடைக்க இருந்து நம்ம உணர்ச்சி வசப்பட்ட காரணத்தினால் நமக்கு பாதகங்கள் ஏற்படுமையானால் எதிர்கால சமுதாயத்துக்கு தவறான வழிகாட்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அதனால முஸ்லிம்களுடைய கடமை என்னவென்று சொன்னால், இந்த தீர்ப்பு எவ்வளவு அநியாயமா இருந்தாலும் எவ்வளவு அக்கிரமானதாக இருந்தாலும் நீங்கள் அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு வேண்டி காத்திருக்க வேண்டும். இது போக இந்த தீர்ப்புல இந்து மக்கள் எல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க. என்னங்க இப்படி அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்குது, இப்படி இடிச்சது நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோமேன்னு நினைக்கிறார்கள். அந்த மாதிரி மக்கள்கிட்ட அந்த செய்தியை கொண்டு போய் அவர்களை நம்முடைய ஆதரவுகளை ஆக்கி இனிமேல் பாபர் மசூதி போராட்டம் என்பது இந்து மக்கள் இறங்கி போராடக்கூடிய வகையில சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வரைக்கும் நம்முடைய கருத்துக்கள் மூலமாக, கருத்தரங்குகள் மூலமாக, இந்து மக்களை வென்றெடுப்பதன் மூலமாக, அதிகாரிகளை குறி வைப்பதன் மூலமாக, அரசியல் கட்சிகளுக்கு நிலைமையை தெளிவுபடுத்துவதன் மூலமாக இது அனைவருடைய பிரச்சனையாகவும் ஆக்கி அனைவரும் களமிறங்கி இப்படி தீர்ப்பளித்தால்தான் இது சரியா இருக்கும் என்று அனைத்து மக்களும் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம என்ன செய்யணும், உருவாக்கணும். எந்த காலகட்டத்திலையும் உணர்ச்சி வசப்பட்டு நினைச்சிடக்கூடாது, வன்முறையை நம்ம நாடிவிடக்கூடாது, சட்டத்தை கையில் எடுத்து விடக்கூடாது. நம்ம தூர நோக்கோட நம்ம எதிர்கால நன்மையை கருத்தில் கொண்டு, நம்முடைய சந்ததிகளோட நன்மையை கருத்தில் கொண்டு உங்களை அமைதிப்படுத்தத்தான் இந்த கூட்டத்தை நான் கூட்டியிருக்கிறோம். அநியாயத்தை விளக்கிட்டோம், வேற மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது, எனக்கு வந்துவிடக்கூடாது என்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு நம்ம மனசுல உள்ளதை கொட்டிட்டோம்னு வைங்களேன், மனசு ஆறிடுது. இப்ப இந்த அயோக்கிய பயிர்களை பேச வேண்டியதை பேசிட்டோம், சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். இப்ப இதே நல்லா நீடிக்கிறது. இப்ப இந்த தீர்ப்பு சொன்ன உடனே நம்மள பிடிங்க ஒன்றும் கொடுத்துடல. இப்ப நேற்று வரைக்கும் என்ன நிலையில் இருக்கிறதோ அதுதான் நீடிக்க போகிறது. சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த தீர்ப்புக்கு பிறகு எப்படியும் ஒரு வருஷமாவது ஆக்குவார்கள். அந்த தீர்ப்பு வந்த பிறகு அதுலயும் நியாயம் கிடைக்கும் நம்ம நம்பிக்கையோட நம்ம எதிர்காலத்தை தொடருவோம். அதுல நம்பிக்கை இல்லைங்கிற பட்சத்துல தான் வேற முடிவை நோக்கி நம்ம செல்ல வேண்டும். அது வரைக்கும் மௌனம் காக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாகுதாவான அனுபவம்